குட் ஆஃப்டர்நூன். யாரெல்லாம் கனவுல இருக்கதா நம்பிட்டு இருக்கீங்க? இது கனவுல நடக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? அரை தூக்கத்துல கிளியரா இருக்கா நான் பேசுறது? லாஸ்ட் வரைக்கும் கிளியரா கேக்குதா? கிளாரிட்டியா இருக்கா? ஃபைன். ஸோ பிஃபோர் கோயிங் டு செஷன் நான் ஃபர்ஸ்ட் சில விஷயம் சொல்லிடுறேன். ஐம் கோயிங் டு செட் த கிரவுண்ட் ரூல்ஸ். சரியா? இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சிருங்க. சரியா? யூ வில் ஆல் ஹாவ் அ பிலீஃப், நம்ம இப்படி படிக்கணும், இப்படி படித்தாதான் ஐ கேன் கிளியர் திஸ் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிலீஃப் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வச்சுட்டு யூ ஹாவ் டு லிசன் டு கிளாஸ். நம்பர் 1. நம்பர் 2, ஐ எம் நாட் ஹியர் டு கிவ் யூ கான்செப்ட்ஸ். இங்கே வந்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது. How to approach this question paper, அதுதான் மெயினா I'm going to help you with. சரியா? So what you have to do is I'll try to explain concept இருக்காதா மேம் அப்படின்னா அப்படி கிடையாது. I'll explain some basic concept, but பெரிய விஷயம் அப்படின்னா you note it down, you go and get a clarity. சரியா? Why? Because I don't want to waste time now. I'm working on strategy here. This is number 2. Number 3, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சி கொஸ்டினாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு தேவையான விஷயம் பேசிக்ஸ். புரியுதா? பேசிக்ஸ். எஸ்பெஷலி எக்கனாமியில் நான் என்னோட கிளாஸ் ஆல்ரெடி யாராவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ வுட் ஹவ் டோல்ட் யூ, இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் கேட்பாங்கன்னா தட் இஸ் இன் எக்கனாமிக்ஸ். புரியுதா? ரொம்ப டஃப்பாக, ரொம்ப டேட்டா ஓரியன்டா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. when you see those questions, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். நமக்கு எல்லாமே எக்கனாமிக்ஸ் பார்த்தா ஒரு பயம். யாருக்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் ரொம்ப கஷ்டம் இங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்க? இன் ஜென்ரல் who all feel economics is very tough for you? No one. You all feel economics is good. Then it's fine. ஜென்ரலாக பீப்புள் பிலீவ் தட் எக்கனாமிக்ஸ் இஸ் வெரி டஃப் அப்படின்னு நினைப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா பயந்துருவாங்க. கொஸ்டினை பார்த்துட்டு முடிவு பண்ணிடுவாங்க. சும்மா பார்த்த உடனே இது எனக்கு தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டு கொஸ்டினை கூட ஃபுல்லாக படிக்க மாட்டாங்க. புரியுதா? தட் இஸ் வாட் மெனி பீப்புள் டூ. மெனி பிலீவ் தட் எக்கனாமிக்ஸ் இஸ் வெரி டஃப். ஏன்னா ஆர்கனைசேஷன் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, இந்த நம்பர் அந்த நம்பர், இவ்வளோ டெர்மினாலஜிஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா யூ ஷுட் பி நோயிங் பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட். சரியா? ஸோ வில் பி டூயிங் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூ ஷுட் பி நோயிங் என்சிஆர்டிஸ். சரியா? யூ ஷுட் பி நோயிங் என்சிஆர்டிஸ். See, first என்ன அப்படின்னா, when you are seeing the topics, when you are seeing the question, அதில் என்ன வேர்டு இருந்தாலும் first you have to find what topic it belongs to. புரியுதா? bondsன்னு இருக்கும், and then they'll be asking repo rate or some kind of different words இருக்கும். இந்த ஆர்கனைசேஷன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். பட் என்ன பண்ணணும்னா யூ ஷுட் கோ டு த பேசிக். ஃபர்ஸ்ட் அது என்ன டாபிக்? அது இன்ஃப்ளேஷன் பற்றியா, இல்லை வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றியா, இல்லை அக்ரிகல்ச்சர் பற்றியா, அந்த மாதிரி யூ ஷுட் பி கோயிங் டு த பேசிக் டாபிக். புரியுதா? எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் பேசிக் டெர்மினாலஜிஸ் தேல் ஆஸ்க் யூ. அண்ட் தென் பாவர்ட்டி அலிவேஷன். பாவர்ட்டி இருந்துச்சுன்னா இல்லை ஏதாவது டெர்மினாலஜிஸ் இருந்தா, பிலோ பாவர்ட்டி லைன்னா என்ன, ஏதாவது கமிட்டி ஏதாவது இருக்கா, அண்ட் தென் அதுக்கு ஏதாவது டெஃபினிஷன் இருக்கா. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மைட் கம். புரியுதா? அடுத்தது என்ன கேட்கலாம் அப்படின்னா, ரீசெண்டாக ஏதாவது ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிருக்கா, நித்தி ஆயோக் ஏதாவது ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தே வில் பி ஆஸ்கிங். புரியுதா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயம் என்ன, நம்ம ப்ரிப்பரேஷனில் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, தேவையில்லாதது நிறைய படிப்போம். We read, we get panicked, we are scared. What if some questions come from what I did not read? கரெக்டாக? அந்த பயம் யாருக்கெல்லாம் இருக்கு? நான் படிக்காததுலேருந்து கொஸ்டின் வந்துட்டா என்ன பண்ணுறது? எஸ் ஆர் நோ இருக்கு. You know what is a reality? Nobody can read 100%. யூபிஎஸ்சியில் சிலபஸை நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா they did not understand யூபிஎஸ்சின்னு அர்த்தம். They'll just give you the lines, but அதுதான் சிலபஸ், அதோட நின்றுரும், அப்படிலாம் கிடையாது. ஸோ வாட் இஸ் த ரியாலிட்டி இஸ் we cannot do 100%. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா we should understand what are the potential topics. யூபிஎஸ்சிக்கு என்ன தேவை, என்ன கேட்பாங்க, அதை மட்டும் தெரிஞ்சுட்டு அதை மட்டும் படிக்கணும், திரும்ப படிக்கணும். புரியுதா? ஸோ தீஸ் ஆர் தி certain topics, basic topics from which the question can come.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறீங்க, நியூஸ் பேப்பரில் படிக்கிறீங்க, எந்த மெட்டீரியலில் படிக்கிறீங்கன்னாலுமே தேவையில்லாத டாபிக்ஸ்லாம் வருது அப்படின்னா அந்த டேட்டாலாம் போட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்ம மைண்ட் வந்து ஒரு பேக் மாதிரி, அந்த பேக்கில் இவ்வளோ தான் வைக்க முடியும் அப்படின்னு நம்ம உள்ளே வச்சுட்டே இருப்போம். சீக்கிரமாக எடுக்க வேண்டிய விஷயமோ என்ன தேவைப்படுமோ அதை முன்னாடி வச்சுக்கணும். கரெக்டா? நம்ம எப்பயாவது யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கீழே வைக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மேலே 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 அடுக்கிக்குவோம். எக்ஸாம் ஹாலில் தேவைப்படுறப்போ அது கிடைக்காது. ஸோ நம்ம எப்படி அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதுனா ரிவிஷன் பண்ணுறது மூலமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு சில கான்செப்ட் எப்போவுமே மறக்காது. இட் வில் பி ஆல்வேஸ் இன்சைட் த மைண்ட். சம் டேட்டாஸ் இருக்குல்ல, நம்பர்ஸ், நேம்ஸ், பிளேஸ், இந்த WH கொஸ்டினோட ஆன்சர்ஸ், ஹூ, வேர், வென், இந்த இதெல்லாம் சீக்கிரம் மறந்துடும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும். புரியுதா? ஃபைன். ஸோ வாட் வில் பி சீயிங், வில் பி ஸ்டார்டிங். உங்கள் கையில் எல்லாம் கொஸ்டின் பேப்பர் இருக்கா? எஸ். டோன்ட் வெரி, I'll display here also. கொஸ்டின் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ யூ கேன் see that this is a number of questions. Listen. ஒரு நிமிஷம். This is a number of questions that has been coming. இப்போ என்ன அப்படின்னா many felt that questions கம்மியாயிட்டு போதே மேம், முன்னாடி நிறைய கேட்டாங்க கம்மியாயிட்டு போதே மேம் அப்படின்னா. now UPSC is changing its style. ஃபர்ஸ்ட் எல்லாம் எக்கானமிக் கொஸ்டின்னா எக்கானமிக் கொஸ்டின் மாதிரியே இருக்கும். இப்போ எக்கானமிக் கொஸ்டின்னா அது எக்கானமினா நம்மளுக்கு தெரியாது. it will be mixed, linked between two different topics. புரியுதா? என்வாயர்மெண்ட் எக்கானமி கம்பைன் பண்ணி கேட்பாங்க. ஏன்னா we are striving for sustainable development. கரெக்டா? எக்கானமி என்வாயர்மெண்ட் இன்டர்லிங்க்ட். ஸோ என்னன்னா கோர் கொஸ்டினுங்கிறது கம்மி ஆயிடுச்சு, பட் இன்டர்லிங்க்டு டாபிக்ஸ் நிறைய வந்துருச்சு. புரியுதா? சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தா எதில் சேர்க்கறதுனே தெரியாமல் many questions are there. So those questions also can be answered only when you know economics basics. புரியுதா? திஸ் இஸ் சேம் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட். எக்கனாமிக்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தே ஆர் ட்ரைங் டு செக் இஃப் யூ ஹாவ் அ டைனமிக் நாலேஜ். இவங்க யோசிக்கிறாங்களா இல்லை படித்ததை மட்டும் வந்து எழுதுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காகவே கொஸ்டின் பேப்பர் செட்டிங்கை சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ 2023 கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சா? யாரெல்லாம் அதை பார்த்துருக்கீங்க? 2023 கொஸ்டின் பேப்பர் மோஸ்ட்லி. 22 கொஸ்டின் பேப்பர் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? அது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா ஒரே மாதிரி இருந்துச்சா? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கரெக்டா? ஸோ ஏன் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பெருசாக இருந்துச்சு, படிக்கிறதுக்கே டைம் போயிடுச்சு. எஸ் ஆர் நோ? கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுலேயே முக்கால்வாசி டைம் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா எல்லாரும் பயந்துட்டாங்க, அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கே டைம் போயிடுச்சு. ஸோ யோசிக்கிற டைம் கம்மி ஆயிடுச்சு. We did not have time because everybody were panicking and everybody thought that certain questions are not answerable. அது கஷ்டம்னு முடிவு பண்ணிட்டு they just left it. புரியுதா? ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா we should know certain tricks and nuances. நான் அது ட்ரிக்ஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேன், I'll be telling you as a strategy. ட்ரிக்குன்னா வந்து அப்படியே லைக் கண்ணை மூடிட்டு போய் எழுதுது அப்படி இல்லை. இங்கே whatever I'm telling you has logic. புரியுது நான் சொல்றது? சும்மா இந்த மாதிரி வார்த்தை வந்தாவே இது தப்பு அப்படிலாம் நான் சொல்ல வரல. there is logic for everything and I'm going to tell you the logic also. ஏன் அப்படின்னா அந்த லாஜிக் தெரிஞ்சதுன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர் அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ, யார்கிட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்கு? how many of you have question paper here? okay, கொஸ்டின் பேப்பர் பாருங்க. see first question, இந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா? let's start, everybody listen. இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஸோ எவ்ரிபடி பிலீவ்ட் தட் 2023 கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னில் எலிமினேஷன் மெத்தட் இல்லை. தட் இஸ் வாட் எவ்ரிபடி பிலீவ். ஜென்ரலி பீப்புள் ரிலைட் ஆன் எலிமினேஷன் மெத்தட். ஏன் அப்படின்னா ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்டுமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. Not all the questions we might know all the 3 statements. So in some questions we might know all the 3 statements. Some questions we might know only 1 statement. Correcta? So with that statement we tried eliminating. 2022 varaikku it helped. You will see the transition. Once I finish 23, I'll go to 2022 questions. andla neenga paapinga elimination method easy ah irukum. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் தெரியும், அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் ஆன்சர் எடுத்துட முடியும். பட் இதில் என்னன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரியான திங்ஸ் வந்துச்சு. பட் என்னன்னா இந்த கொஸ்டின்ஸுமே கொஞ்சம் ஈஸியாக தான் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வில் சி. எல்லாத்துக்கும் தெரியுது அந்த கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், just listen. In post pandemic recent past,
Many central banks worldwide has carried out, sorry, the second question. Okay. So statement 1, interest income from the deposits in infrastructure investment trusts distributed to their investments is exempted from tax, but dividend is taxable. Is a statement. புரியுதா? So the statement is interest income இருக்கு அப்படின்னா that is not taxed, but dividend இருந்தா taxed. This is statement number 1. So statement number 2 is in which are recognized as borrowers under the this is Surface Act. So on reconstruction of financial assets and enforcement of Security Interest Act. So இதுதான் question. So இந்த question என்னன்னா listen, fine. So the question என்ன அப்படின்னா even if you don't know about this trust, இந்த investment trust பத்தி தெரியல அப்படின்னா கூட investment trust பத்தி தெரியலனா கூட you should know one thing, that incomes are taxed. கரெக்டா? ஸ்பெஷலா ஏதாவது NGOs இல்லனா ஏதாவது சோஷியல் இஷ்யூஸ் ரிலேட்டடான ஆர்கனைசேஷனுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுகன்யா சம்ருத்தி யோஜனா பார்த்துருக்கீங்களா? அதுலலாம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்கு. விமென் வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விமெனுக்காக இந்த சேவிங் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தி எக்ஸம்டட் டாக்ஸ். பட் இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்கம்மை டேக்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இன்கம்மை டேக்ஸ் பண்ணாமல் இருப்பாங்களா? இந்த இதில் இருக்கிற ட்ரஸ்ட் வந்து இட் இஸ் நாட் வெரி ஸ்பெஷல் ட்ரஸ்ட், சோஷியல் ஆர்கனைசேஷன் ட்ரஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். புரியுதா? ஸோ இன்கம் டேக்ஸ் பண்ணாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதே இட்ஸ் அ கொஸ்டினபிள் ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா when you are studying current affairs, இந்த tax exemption அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் தனியாக. பிகாஸ் நாட் for all schemes they will be giving tax exemptions. For very few schemes only they will be giving tax exemptions. புரியுதா? அப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறப்போ tax exemption கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் பார்க்குறீங்க. Under this section of Income Tax Act, it is exempted from taxation. அப்படின்னு கொடுத்தாங்கன்னா you should note it separately. So what will happen is, apart from that, when you get a question, you can answer it easily. இந்த taxable தானே அப்படிங்கிறதுலே you can answer statement 2 is wrong. Sorry, statement 1 is wrong. Statement 1 wrongங்கிறது என்ன எவ்வளோ ஆப்ஷனில் இருக்கு? I did not read statement 2. I only read statement 1. Statement 1 wrongங்கிறது எவ்வளோ ஆப்ஷனில் இருக்கு? ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கா? Do you understand what I am telling you? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டே நான் படிக்கல. ஒரு ஸ்டேட்மெண்ட்ல I even don't know about the trust, but I am telling you in general, taxation இல்ல அப்படிங்கிறது எதெல்லாம் இருக்கோ அதை நீங்க தனியா நோட் பண்ணி வச்சுக்கணும். Always your notes should have exceptions. எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கக்கூடாது. புரியுதா? your notes should have exceptions. சின்ன டேட்டாஸ் மட்டும்தான் உங்க நோட்ஸ்ல இருக்கணும். அதை நல்லா படிச்சுக்கணும். So what happens is that you can generalize and answer other questions. புரியுதா? So if you know that tax is generally capital gains tax ன்னு சொல்லுவாங்க. So ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா it comes under capital gains tax. புரியுதா? ஸோ அது இல்லை அப்படிங்கிறது வெரி ஃபியூ ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஏதாவது சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வெரி ஃபியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுவும் சொசைட்டி ரிலேட்டடாவோ இல்லை கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னாவோ they give that exemptions and you have to study that. இது கொஸ்டின்ல இன்னொரு விஷயம் சொல்கிறேன். போன வருஷம் எக்கனாமிக் சர்வே படிச்சிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எஸ்பெஷலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். நீங்கள் எக்கனாமிக் சர்வே எடுத்து ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கூட கேபெக்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு திரும்ப திரும்ப வரும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். புரியுதா? ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ எக்கனாமிக் சர்வே ஏன் படிக்கணும்னு சொல்கிறேன்னா யூ வில் நோ த ட்ரெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இன் தட். புரியுதா? இதுவே இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பற்றியே எல்லா கொஸ்டினும் இருக்கும். பிகாஸ் தட் இயர் the previous year we faced very bad inflation. அந்த மாதிரி யூ ஷுட் நோ த ட்ரெண்ட் அண்ட் அதை மட்டும் எடுத்து படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும். அதே மாதிரி நோட்ஸில் எக்ஸப்ஷன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஐ ஒன்லி ரெட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ கேம் டு தி ஆன்சர். இதில் எலிமினேஷன் மெத்தட் இருக்கா இல்லையா?
Do you understand what I'm telling you? So don't come to a conclusion before reading the question first. First question ஃபுல்லா படிச்சிரணும். புரியுதா? இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, மேம் நீங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டே படிக்கலைல, ஒருவேளை அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா இருந்தா என்ன பண்றது? கரெக்டா? ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே ராங்னு ஆப்ஷன் இருக்கா? No. So you need not even know. It is better to study, but still it is not needed. So ரெண்டுமே wrong அப்படிங்கிற ஆப்ஷன் இதுல கிடையாது. புரியுதா? So you need not worry about it. Fine. So going to the next question. In the post-pandemic recent past, many central banks worldwide had carried out interest rate hikes. புரியுதா? So post-pandemicல recent pastல central banks வந்து interest rate hikes பண்ணிருக்காங்க. What is interest rate hike? When do a central bank raise the interest? When there is a inflation, money flow அதிகமா இருக்கு அப்படிங்கறப்போ central bank tries to control the money flow and they raise the interest. So this is the first statement, and in the statement is it seems very logical. கரெக்டா? போஸ்ட் பேண்டமிக்ல எஸ்பெஷலி இன்ஃப்ளேஷன் வாஸ் வெரி ஹை. ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் இது ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட். இதுல வந்து எந்த சென்ட்ரல் பேங்கையும் அவங்க மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி இதுல ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபேக்ட்னு எதுவுமே கொடுக்கல. கரெக்டா? ஜென்ரலா அவங்க அந்த கொஸ்டின்லயே பாருங்க, இந்த போஸ்ட் பேண்டமிக் ரீசன்ட் பாஸ்ட் மெனி சென்ட்ரல் பேங்க் வேர்ல்டு வைட் ஹேட் கேரிட் அவுட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்ஸ். ஸோ எல்லாமே ஜென்ரலான வேர்டா இருக்கு. ஒரு ஸ்பெசிஃபிக் எந்த டைமிங்னு கொடுக்கல. இயர் கொடுத்துருக்காங்களா? இல்ல, ரீசன்ட் பாஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் சீம்ஸ் லைக் a very general statement. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சென்ட்ரல் பேங்க்ஸ் ஜென்ரலி அஸ்யூம். ஸோ ஜென்ரலி அஸ்யூம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜென்ரலி they do something, they assume themselves, and this is also a very safe word. They are not giving any extreme word, they are just giving a very safe ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இட் இஸ் ரைட். புரியுதா நான் சொல்றது? ரொம்ப இந்த வருஷத்துல இப்படி நடந்துச்சுன்னு கொடுக்காம ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா there is a possibility it is right. இந்த ஆல்வேஸ், ஒன்லி அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா you should be careful. I'm not telling it is always wrong. You should be careful. But usually ஜென்ரலி அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இட் இஸ் அ சேஃப் வேர்ட். புரியுதா? அதுல எந்த டேட்டாவுமே இல்ல, சேஃப் வேர்ட். கொஸ்டினும் லாஜிக்கலா இருக்கு அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் ரொம்ப ஜென்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட்லயுமே ஜென்ரலி தே அஸ்யூம், அப்படி நினைச்சுக்குவாங்க, அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க, it definitely happens, it is always happening அந்த மாதிரி அவங்க கொடுக்கல. So these statements are to check your basic knowledge. இது உங்களுக்கு தெரியுதா? சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்றதான கொஸ்டின். இட் இஸ் a very easy question. இங்க உட்காந்து ரொம்ப யோசிக்க கூடாது நம்ம. புரியுதா? இந்த கொஸ்டின்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட்டு we should move on to the next question. So answer is both 1 and 2 is right. So அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? எஸ், கார்பன் மார்க்கெட்ஸ் ஆர் லைக்லி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கார்பன் மார்க்கெட்ஸ் ஆர் லைக்லி டு பி த ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட் டூல்ஸ் இன் த ஃபைட் அகேன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ அ சேஃப் வேர்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, கார்பன் மார்க்கெட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ரிசோர்சஸ் ஃப்ரம் பிரைவேட் செக்டார் டு த ஸ்டேட். இது வந்து கொஞ்சம் யோசிக்கணும். புரியுதா? So what they are telling you is carbon market transfer resources from private sector to the state ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா, ஒரே ஒரு தான் சாவரன் கிரீன் பாண்ட்ஸ். யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? சாவரன் கிரீன் பாண்ட்ஸ். அதுல சாவரன் ஒரு வார்த்தை இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற பாண்ட். கரெக்டா? ஸோ ஜென்ரலி கார்பன் மார்க்கெட்ஸ்ல என்ன நடக்கும்னா, அந்த சாவரன் கிரீன் பாண்டு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க, அண்ட் தென் யாராவது பிரைவேட்டா இருக்கவங்க வாங்குவாங்க. புரியுதா? இன்னொன்னு, there are so many schemes like PAT scheme இருக்கா, perform achieve and trade. You know that perform achieve and trade, கார்பன் சேம். கார்பன் வந்து நீங்க they will be having some limit. அந்த லிமிட் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அது கம்மியா யூஸ் பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கார்பன் இருக்குன்னா அதையும் நீங்க ட்ரேட் பண்ணலாம். புரியுதா? தீஸ் ஆர் ஆல் கிளைமேட் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னா, சாவரன் கிரீன் பாண்ட்ஸே போதும் ஒரு எக்ஸாம்பிள்.
பிரைவேட் கிட்ட இருக்கிற மணியை கவர்மெண்ட் கிட்ட எஸ்பெஷலி கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் என்னன்னா கார்பன் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ரிசோர்சஸ் ஃப்ரம் பிரைவேட் செக்டர் டு ஸ்டேட்லையுமே தே ஆல்வேஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்கல. Yes or no? They did not give always. They gave, it's a very general statement. So carbon market transfer மூலமா private sectorல இருந்து ஸ்டேட்டுக்கு ஃபண்ட் போகும் அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். Obviously sovereign green bondsல தான் நடக்குது. You all know about sovereign green bonds. சரி, in general எல்லாத்தையுமே விடுங்க. In general government bonds ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? Bonds ரிலீஸ் பண்ணுவாங்க. And then you have all these taxations. செஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, செஸ் போடுறாங்க, டாக்ஸேஷன் போடுறாங்க, அங்கெல்லாம் ரிசோர்ஸ் யார்கிட்ட போகுது? கவர்மெண்ட்டை போகுது. இன் ஜென்ரல் ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க, ஸோ இட் கோஸ் டு கவர்மெண்ட். ஸோ இங்கே ஸ்டேட்ஸ்ன்னு கொடுக்கல, அதுவும் ஒன்று பார்த்துக்கோங்க. ஸ்டேட்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இட் மீன்ஸ் த 28 ஸ்டேட்ஸ். அங்கேயும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. தே ஹவ் கிவன் ஜென்ரலி ஸ்டேட், புரியுதா? அப்படின்னா தேர் டாக்கிங் இன் ஜென்ரல் கவர்மெண்ட். அந்த எஸ் கூட வேரி பண்ணும். You understand what I'm telling you? அங்க states ன்னு கொடுத்தாங்கன்னா it means the 28 states. அங்க state வெறும் state singularல கொடுத்திருக்காங்க, it means government. புரியுதா? So carbon marketல பிரைவேட்ல இருந்து கவர்மெண்ட் கிட்ட ரிசோர்சஸ் போகுது. Yes, government to trade பண்ணலாம். புரியுதா? So one words changes. இந்த yes change பண்ணும், அந்த onlyங்கிறது change பண்ணும். புரியுதா? Fine. So here answer is both 1 and 2 are right. The fourth question பாருங்க, when one of the following which of the following activities of Reserve Bank of India is considered to be the part of sterilization? Okay. Fine. See this one, sterilization இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கான்செப்ட் கொஸ்டின். இங்க வந்து நான் ட்ரிக்ஸ், கீவேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். புரியுதா? நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கும், நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கும். அதுவும் ஒரு மேஜரான ஆப்ரேஷனா இருந்திருக்கும். சின்ன விஷயம் அப்படிலாம் இருந்திருக்காது. மேஜரான ஆப்ரேஷனா இருந்தாதான் இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதா? ஃபைன். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஸ்டெரிலைசேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டக்டிங் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், ஓவர் சைட் ஆஃப் செட்டில்மெண்ட் அண்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ், debt and cash management for central and state governments, regulating the functions of non-banking financial institutions. So the answer என்னன்னா A. This is a straight question. இந்த மாதிரி கொஸ்டின்ல எல்லா கொஸ்டின் 100 கொஸ்டின்லயுமே ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண முடியுமா மேம் அப்படின்னா நோ. புரியுதா? certain questions you cannot use tricks, you should be knowing the answer. எல்லாத்துலயுமே கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சிருக்கவும் முடியாது. That is also not possible. Some questions are very tough and we are not trying for 200 out of 200. Yes or no? Are we trying for 200 out of 200? No. அதனால இந்த மாதிரி questions பாத்தீங்கன்னா தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா பேனிக் ஆகாதீங்க. That itself is a big strategy there. உட்காந்து இதையே யோசிச்சுட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல போயிட்டு அடுத்த கொஸ்டின்ல you should not leave anything. புரியுதா? This is a very straight question. இதுதான் ஆன்சர். ஸ்டெரிலைசேஷன் என்ன, இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது இட் இஸ் ஓப்பன். ஸோ இது என்ன இது அப்படின்னா என்னன்னா I'll tell you. Conducting an open market operation என்ன அப்படின்னா, central bank will buy some foreign currency assets. புரியுதா? அந்த ஃபாரின் கரன்சி அசெட்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க் அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல வச்சுக்கிறக்கா வாங்குவாங்க. அது வந்து இந்தியாவோட டொமஸ்டிக்ல இன்ஃப்ளேஷன் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக they conduct this open market operation. அவ்வளோதான். புரியுதா? what is generally sterilization? இன்ஃபெக்ஷனை ரிமூவ் பண்றதான ஸ்டெரிலைசேஷன். What is sterilization? They remove infection. So இதுல என்ன ஸ்டெரிலைசேஷனா இங்க என்ன அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க் யூஸ்வலி purchases some external currencies ஃபாரெக்ஸ் ரிசர்வ்க்காக வாங்குவாங்க. அது வந்து இன்டர்னல் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. புரியுதா? ஃபைன். Going to next question. Fifth question. Consider the following markets: government bond market, call money market, treasury bill market, stock market. இதுல எதெல்லாம் கேபிட்டல் மார்க்கெட்னு கேக்குறாங்க. புரியுதா? ரெண்டு விஷயம் இருக்கு, மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட். இது முந்தானேத்து டெஸ்ட் ஒன்று எழுதுனீங்களே எக்கனாமிக்ஸ்ல, அதுல கூட இந்த கொஸ்டின் இருந்துச்சு.
சரியா? டிஃபரன்ஸ் பிட்வீன் கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் மணி மார்க்கெட் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் மணி மார்க்கெட்க்கு இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னா டேர்ம். ரெண்டு விஷயம், டேர்ம். ஷார்ட் டேர்ம்னா மணி மார்க்கெட், லாங் டேர்ம்னா கேபிட்டல் மார்க்கெட். மணி மார்க்கெட்ல ரிஸ்க் ஜாஸ்தி, கேபிட்டல் மார்க்கெட்ல ரிஸ்க் கம்மி. இதுதான் மெயின். சரியா? ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறது லாங் டேர்ம். இன்னொன்று கேபிட்டல்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் கேபிட்டல்? அசெட் ஜெனரேஷனுக்காக யூஸ் பண்ற மணி, தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல். ஸோ இதுல அசெட்னா என்னென்ன வரும் அப்படின்னா, இந்த ட்ரெஷரி பில் மார்க்கெட் இருக்கு இல்லையா, யூ கேன் எலிமினேட் தட். ட்ரெஷரி பில் மார்க்கெட் இஸ் வாட் யூ வில் எலிமினேட் ஃபர்ஸ்ட். ஏன்னா ட்ரெஷரி பில் அந்த பேர்லயே பில் இருக்கு. இட் இஸ் ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ், 1 இயர்க்கு உள்ளதான் இருக்கும், கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கேன் எலிமினேட் தட். ஸோ யூல் பி ஹேவிங் 3 இது கரெக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா கால் மணி மார்க்கெட். வாட் இஸ் கால் மணி? எஸ் பேங்க்குக்கு வேணும்னா ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஸோ இமீடியட்லி ஓவர் நைட் தே கேன் கெட் இட். இட் இஸ் வெரி ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 தான் ஆன்சர். ஓகே, ஸோ ட்ரெஷரி பில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கால் மணினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா யூ கேன் ஆன்சர் திஸ். புரியுதா? ஃபைன். So which of the following best describes concept of small farmer large field? இது வந்து என்னன்னா, I'll tell you what will happen in these kind of question. We will overthink. புரியுதா? இந்த கொஸ்டின் வந்து அவன் அப்படியே ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்குறாங்க, அதில் டைரக்டான ஆன்சர் இருக்கு ஆப்ஷனில். யூ கேன் see that you will have a very ரொம்பலாம் யோசிக்காம ஸ்மால் ஃபார்மர் லார்ஜ் ஃபீல்ட், அது கீழே எங்க ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பி டைரக்டா இருக்கு, ரொம்பலாம் யோசிக்க வேணாம் இங்க. பட் we tend to overthink. இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபார்மர்லாம் சேர்ந்து படம்லாம் பார்த்துட்டு ஃபார்மர்லாம் சேர்ந்து லேண்டெல்லாம் கார்பரேட்டை கொடுத்துருவாங்க, அந்த மாதிரிலாம் யோசிப்போம். ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து லேண்டை பெருசாக்கிட்டு அதில் கல்டிவேட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். So that efficiency will be high. Okay, certain questions words answers are in the question itself. நிறைய கொஸ்டின்ல ஆன்சர் வந்து கொஸ்டின்லயே இருக்கும், நம்ம ஓவர் திங்க் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் பார்த்தா ஆன்சர் பண்ணிட முடியுமா? கொஸ்டின்ல என்ன இருக்கோ அப்படியே ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க, ரொம்பலாம் யோசிக்கவே கூடாது இந்த கொஸ்டினுக்கு. புரியுதா? வாட் எவர் இஸ் இன் த கொஸ்டின் இட் வில் பி டைரக்ட்லி இன் த ஆன்சர். ஸ்மால் ஃபார்மர் லார்ஜ் ஃபீல்ட், சின்ன ஃபார்மர்லாம் சேர்ந்து லேண்டை ஒன்னா சேர்த்து ஃபார்மிங் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் தட் த எஃபிஷியன்சி வில் பி ஹை. அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. புரியுதா? ஸோ டோன்ட் ஓவர் திங்க். நான் திரும்பவும் சொல்றேன், எக்கனாமிக்ஸ்ல பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, ரொம்ப அனலிட்டிக்கலா யோசிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. டோன்ட் ஓவர் திங்க். தட்ஸ் அ வெரி பிக் இஷ்யூ இன் எக்கனாமிக்ஸ் இஃப் யூ டூ. புரியுதா? எக்கனாமிக்ஸ்னு இல்லை, இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் when it comes to UPSC கொஸ்டின்ல தான் ஆன்சரே இருக்கும். கொஸ்டினை 2 தடவை படிச்சீங்கன்னா you will get the answer. புரியுதா? ஃபைன். See, next question. So coming to this minimum support price question. The government of India provides minimum support price for Niger seeds. போன கிளாஸ்ல MSP டெஸ்ட்ல MSP வரப்போ I told you a list. சரியா? I went for discussion, ஒரு பேட்சுக்கு டிஸ்கஷன் போனேன். I told you MSPல ஒரு லிஸ்ட் ஆஃப் இது இருக்கும், ப்ராடக்ட்ஸ் இருக்கும். I think 24 will be there. அந்த 24 பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் நான். நம்பர் 1. நம்பர் 2, லிசன். நம்பர் 2, இந்த உக்ரைன் கிரைசிஸ் நடந்துச்சுல்ல, அப்போ வந்து குக்கிங் ஆயில் பெரிய பிரச்சனையாச்சு. புரியுதா? So the question has been asked. புரியுதா? 2 விஷயம். whenever you are seeing a question paper you should know 2 things. அந்த வருஷத்துல என்ன பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதனால இந்தியால என்ன எஃபெக்ட் ஆகுது, அதுல இருந்து தான் you should go to the basic. புரியுதா? உக்ரைன்ல குக்கிங் ஆயில் இஷ்யூ வர்றப்போ there was a very high fluctuation in oil price in India. So அப்போ what they asked is this question they asked. Niger oil seed related question கேட்டாங்க.
இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஃபார் நைஜர் சீட்ஸ். இந்த நேம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நேம் ஒருவேளை தப்பா இருந்தா என்ன பண்றது? அப்படி தப்பா ஆகாது, பயப்படாதீங்க. சரியா? they don't want to check if you are a botany student. புரியுதா? அந்த நேம்ல தப்பு பண்ண மாட்டாங்க. don't worry about that. it's just for clarification அவங்க கொடுத்துருக்காங்க. they just want you to learn. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. so first statement is there. second statement, Niger is cultivated as a kharif crop. okay, so what is a kharif crop? மான்சூன்ல கல்டிவேட் பண்ணுவாங்க, விண்டர்ல ரீப் பண்ணுவாங்க. that is kharif crop. next is some tribal people in India use Niger seed for cooking oil, for cooking. the third statement ஜெனரலான ஸ்டேட்மெண்ட். புரியுதா? அது கரெக்ட். எப்பவுமே நான் சொல்ற மாதிரி ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அவங்க வந்து ஒரு ட்ரைபல் பீப்புளை பேரை கொடுத்து அவங்க யூஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்கன்னா தான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். they said some tribal people are using. it's a very harmless statement and the statement correct. புரியுதா? so you need not think about it. இதுல பிரச்சனை எங்க வரும்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல தான் பிரச்சனை வரும். அது கேரிஃப் கிராப்பா ராபி கிராப்பா அப்படிங்கறதுல தான் பிரச்சனை வரும். புரியுதா? this you should know. கேரிஃப் கிராப் oil seeds are usually present in these areas அப்படிங்கிறது if you know you can answer this question. all the 3 statements are right. புரியுதா? ஃபர்ஸ்ட் எம்எஸ்பில 24 இருக்கும், பிளான்ஸ் இருக்கும். அது தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க, என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. தட் இஸ் அ மஸ்ட் நோன் ஃபேக்ட். எழுதி இப்போ நான் இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்றேன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஏன் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னா, இதை நீங்க சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ரொம்ப கம்மியா இருக்கும் படிக்கிறப்போ. இதை நீங்க நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னாவே ஆன்சர் ஈஸியா எழுதிடலாம். இதை சுற்றி சுற்றி தான் கொஸ்டின்ஸ் வரும். நான் சொல்றேன் இல்லையா, சில டேட்டாஸ் படிச்சு வச்சுக்கோங்கன்ட்டு, அதை மட்டும் நீங்க நல்லா படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா எலிமினேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். fine, do you understand? so all the 3 is the answer. next பாருங்க, consider investments in the following asset. இந்த question வந்து question என்ன கேட்டிருக்காங்க? intangible assets கேட்டிருக்காங்க. what is intangible? you can't feel it, you can't touch it and feel it. correct? fine. so இதுல brand recognition, inventory, intellectual property, mailing list of clients, இதுல எது tangible? inventory is tangible, right? நான் வந்து let's take I have a ஒரு ரைஸ் மில் வச்சிருக்கேன் வைங்க, நான் வந்து சேவ் பண்ணி வைக்கிறேன். that is what is inventory, right? I am saving it for future use. so can I feel that rice bag? yes. so inventory is tangible. கரெக்டா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க அந்த அளவுக்கு கூட யோசிக்க வேண்டாம். இதுல எது டான்ஜிபிள், யூ கேன் டச் அண்ட் see அப்படின்னா இன்வென்ட்ரி. கரெக்டா? இன்வென்ட்ரி மீன்ஸ் யூ ஆர் சேவிங் இட் ஃபார் த ஃபியூச்சர் யூஸ். அதான் இன்வென்ட்ரி. ஸோ தட் இஸ் டான்ஜிபிள். அதை தவிர மற்றதெல்லாம் இன்டான்ஜிபிள். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் த 3. only 3, sorry, only 3, not all 4, only 3. only 3. அந்த ஒன்லிக்கு பதிலாக ஆல் சொல்லிட்டேன், அவ்வளோதான். only 3. புரியுதா? இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் இல்லை. இதுல இருக்கிறதுலயே இன்டான்ஜிபிள்ங்கிறது 3: பிராண்ட் ரெகக்னிஷன், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, மெயிலிங் லிஸ்ட். யூ கேனாட் ஃபீல் இட். மற்றதெல்லாம் இந்த இன்வென்ட்ரி இட் இஸ் டான்ஜிபிள். அவ்வளோதான். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இட்? புரியுதா? ஸோ இட் இஸ் லைக் பேசிக், ரொம்ப பேசிக்கான விஷயம். இஃப் யூ நோ வாட் இஸ் டான்ஜிபிள், வாட் இஸ் இன்டான்ஜிபிள், யூ கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஓகே? இல்ல மேம், இன்னும் கொஞ்சம் எனக்கு கிளாரிட்டியா வேணும், இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று கேட்டிருக்காங்கல்ல மேம், அது என்ன மேம் அப்படின்னு கேட்டா, இன்னும் கிளாரிட்டி என்ன அப்படின்னா, பிராண்ட் ரெகக்னிஷன் வாங்கணும்னா டு யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் ஆர் நாட்? அதுக்கு ஒரு ஆள் வைக்கணும், டிசைன் பண்ணணும், யூ ஷுட் ஸ்பெண்ட் மணி, யூ ஷுட் அப்ளை ஃபார் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். பிராண்ட் ரெகக்னிஷனும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் தட் டிஃப்ரெண்ட், போத் ஆர் சிமிலர். சரியா? ஸோ ஃபார் ஐபி ஆல்சோ யூ நீட் டு இன்வெஸ்ட் சம்திங். மெயிலிங் லிஸ்ட் எடுத்து வைக்கணும்னா யூ ஷுட் எம்ப்ளாய் சம்மன் டு டேக் அ லிஸ்ட். கரெக்டா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே இருக்கு, இதுல எல்லாத்துலயுமே இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஸோ உங்க கொஸ்டின் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஃபார் ஆல் தீஸ் 4 யூ நீட் இன்வெஸ்ட்மெண்ட். டு டூ எனிதிங் இன் பிசினஸ் யூ நீட் இன்வெஸ்ட்மெண்ட். இங்க கொஸ்டின் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, டான்ஜிபிளா இன்டான்ஜிபிளான்னு உங்களுக்கு புரியுதாங்கிறதா என் கொஸ்டின். புரியுதா? ஸோ கொஸ்டின்ல என்னன்னா இன்வென்ட்ரி இஸ் டான்ஜிபிள், அது தெரிஞ்சது அப்படின்னா யூ கேன் ஆன்சர்.
புரியுதா? இங்க ரொம்பவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. Fine. Next question. In context of finance, the term beta refers to. See, இதுவும் என்ன அப்படின்னா, this is something you need to know the concept. புரியுதா? So this question you need to know the concept. ஒன்று இன்னொன்று வந்து என்னன்னா, this also should have come in newspaper. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இப்போ அதிகமாக வருது யூபிஎஸ்சியில். பட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அளவில் கேட்கறது இல்லை. அவங்க எந்த ஸ்டாக் பெஸ்ட் அப்படிலாம் கேட்கறது இல்லை. தேர் ஆஸ்கிங் ஹூஸ் ரெகுலேட்டிங் இட், ஏதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்களா, அந்த மாதிரி விஷயம், ஏதாவது மேஜர் சேஞ்ச் இருக்கா, அந்த மாதிரி தான் கேட்குறாங்களே ஒழிய மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ரேஞ்சில் கேட்கறது கிடையாது. திஸ் கொஸ்டின் யூ ஷுட் நோ த கான்செப்ட். புரியுதா? ஆன்சர் வந்து டி. இதில் நான் மற்ற மூணுக்கும் சொல்லிடுறேன், என்ன நேம் சொல்லிடுறேன், யூ கேன் நோட் இட் டவுன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் வந்து ஆர்பிட்ரேஜ். A option, the process of simultaneous buying and selling வந்து arbitrage. Ninth one, அதுல B வந்து asset allocation. C வந்து basic risk. And D is the answer, beta. Fine. See, this 10th question is very interesting. Fine. See, in the question, எல்லாரும் listen பண்ணுங்க. The self-help group program was originally initiated by State Bank of India by providing micro credit to the financially deprived. புரியுதா? State Bank of Indiaங்கிறது என்ன, கமர்ஷியல் பேங்கா இல்லையா? It is a commercial bank, right? It's a commercial bank. Do they give micro credits? Do you understand what I'm telling you? Question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the self help group program அப்படிங்கறதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, மைக்ரோ கிரெடிட் கொடுத்தாங்க, ஃபினான்ஷியலி டிப்ரைவ்டுக்கு மைக்ரோ கிரெடிட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட் பேங்க் ஜெனரலா அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா? they don't do it. ஆக்சுவலி ஆன்சர் யார் பண்ணாங்கன்னா, நபார்ட் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? இந்த இடத்துல தான் நீங்க யோசிக்கணும், ஸ்டேட் பேங்க் இதெல்லாம் பண்ணுவாங்களா? இன் ஜெனரல் யூ ஷுட் திங்க், is there any these kind of schemes state bank has? இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் கொடுப்பாங்க, பட் மைக்ரோ கிரெடிட் கொடுக்கறது ஃபினான்ஷியலி டிப்ரைவ்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா யூஸ்வலி they don't do. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் ராங். From that you should understand it is wrong. You should think ஸ்டேட் பேங்க் இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். இது நம்ம எங்கேயாவது படிச்சிருக்கோமான்னு யோசிச்சிங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வராது. புரியுதா நான் சொல்றது? நீங்க if you are trying to recall from your memory you won't get it. ஏன்னா நிறைய டைம் நீங்க படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இதுல இருக்கிற நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சிருக்கவே முடியாது. பட் ஐம் டெல்லிங் யூ இன் ஜென்ரல் கொஸ்டினை பார்த்து எப்படி ஆன்சர் எடுக்கிறதுன்னு நான் சொல்றேன். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா யூஸ்வலி டஸ் நாட் டூ தீஸ் கைண்ட் ஆஃப் மைக்ரோ கிரெடிட் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ். சரியா? அதுவும் இல்லாம இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரிஜினலி இனிஷியேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் நபார்ட் பண்ணுவாங்க. புரியுதா? பிகாஸ் வாட் இஸ் யர் ஃபங்க்ஷன்? அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அதுதான் உங்களோட ஃபங்க்ஷன், அந்த பேர்லயே இருக்கு. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Answer is மற்ற ரெண்டும் கரெக்ட். In SHG, all members of a group take responsibility for a loan that an individual member takes. That is right. And regional rural banks and scheduled commercial banks support SHGs. That is right. Support okay. But இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அவங்க தான் ஸ்டார்ட்டே பண்ணாங்க, மைக்ரோ கிரெடிட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா you should think usually which bank does these things. இல்லைன்னா SBI பண்ணுவாங்களா? உங்களுக்கு எந்த பேங்க்னு தெரியலனா கூட SBI பண்ண மாட்டாங்கிறது உங்களுக்கு தெரியணும். புரியுதா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். See, இந்த கொஸ்டின் வந்து ஜென்ரலி 11th கொஸ்டின். எல்லாரும் கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சா? எத்தனை பேருக்கு இன்னும் வரல? ஓகே, ஃபைன். ஸோ 11th கொஸ்டின்ல fine. See, listen to this. Heavy industries la fertilizer plants, oil refineries, steel plants.
Green hydrogen is expected to play a significant role in decarbonizing how many of the above? என்ன ஆன்சரா இருக்கும்? All the above. புரியுதா? ஸோ கொஸ்டின் வந்து இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின், ரொம்ப ஓவர் திங்க். இந்த மாதிரியான அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின் வருது இல்லையா, இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்லாம் வந்து யூபிஎஸ்சி வாண்ட்ஸ் யூ டு நோ, அதுக்காக இந்த கொஸ்டின்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. தீஸ் ஆர் ஆல் த அபவ் இஸ் தி மோஸ்ட்லி ரைட் ஆன்சர். சரியா? ஏதாவது 1-2 இடத்துல மாறும், அதுவுமே யூ கேன் ஃபைண்ட் இட். அந்த மாதிரி தான் இருக்குமே வெளியே, இட் won't be very tough. It is a very simple question. சரியா? நெக்ஸ்ட், see in the 12th question la statement 1, India accounts for 3.2% of global export of goods. Fine. The economic survey நான் சொல்றேன் இல்லையா, நீங்க current affairs and economics நீங்க படிக்கணும்னா you should study economic survey budget. புரியுதா? அதுவுமே ஃபுல்லா படிக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் படிச்சா போதும். ஃபுல் பட்ஜெட்டே நான் உட்காந்து நீங்கள் ஜிஸ்ட்டு கூட படிக்க வேணாம். பட்ஜெட்டெல்லாம் வந்து சம் நியூஸ் சேனல்ஸ் வில் ரிலீஸ் த ஜிஸ்ட், அதனால உட்காந்து கேட்டிங்கனாவே போதும். யூ நீட் நாட் ஈவன் ஸ்டடி இட். புரியுதா? பட்ஜெட்டில் வந்து எதையோ ஒன்று திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா அது பொட்டென்ஷியல் டாபிக்னு அர்த்தம். அதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பாக வரும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அதே மாதிரி எக்கனாமிக் சர்வேலையுமே சில டேட்டா யூ ஷுட் ஆல்வேஸ் நோ. Some data from economic survey you should always know. What are those datas? You should understand one thing. Prelims பொறுத்த வரைக்கும் they'll ask success stories. நம்ம டாப்ல இருக்கோம், ஃபர்ஸ்ட்ல இருக்கோம், இது நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம்லாம். இந்த மாதிரி ரைஸ்ல கல்டிவேஷன், ரைஸ் எக்ஸ்போர்ட்ல யாரு ஃபர்ஸ்ட்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஆன்சர் இந்தியா. புரியுதா? அந்த மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்கிற கொஸ்டின் எல்லாமே they'll ask in prelims. கொஞ்சம் சேஞ்ச் கொண்டு வரணும், இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னா தே லாஸ்ட் இன் மெயின்ஸ், கிரிட்டிக்கலி அனலைஸ், சொல்யூஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மெயின்ஸில் கேட்பாங்க. ஸோ எக்கனாமிக் சர்வேல நல்லா பண்ணியிருக்கோம், இது இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதுலேயுமே குளோபல் ட்ரேடில் நம்ம எங்கே இருக்கோம், நம்ம ஜிடிபி என்ன ஜிடிபி, அதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா? புரியுதா? இன்னொன்று, இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுது. நான் சொன்னேன்ல கேபெக்ஸ் சொன்னேன்னா, ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாகவே கொஸ்டின் வந்திருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக. ஸ்டாக் மார்க்கெட்டு, தட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபைன். அண்ட் தென் தே ஆஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் கம் அண்ட் யூ கேன் அனலைஸ் திஸ் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரெண்ட். ஸோ சில டேட்டா எக்கனாமிக் சர்வேல நம்ம குளோபல் லெவலில் எந்த the number of GDP, டாப் மோஸ்ட் ஜிடிபியில் எந்த லிஸ்ட்ல இருக்கும். இப்போ நம்ம எத்தனாவது பிக் எக்கானமி, 5th, 4th? Yes, and we surpassed who? We surpassed Japan. சரியா? ஸோ இந்த மாதிரியான என்ன பர்சன்டேஜ் ஜிடிபி என்ன பர்சன்ட் நோட் பண்ணிக்கோங்க. காதலே கேட்டு மனசுலேயே வச்சுக்குவேன்னு நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கஷ்டம். எல்லாருக்குமே ஷார்ட் டேர்ம் மெமரி தான் ஃபேக்ட் பொறுத்த வரைக்கும். புரியுதா? யூ ஷுட் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் இட். இந்த நம்பரு பேரெல்லாம் ஞாபகம் இருக்காது, எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப படிங்க. இன்னொன்று, எங்கேயாவது எழுதி வைக்கணுங்கிறதுக்காக அங்கங்கே எழுதி வச்சிடாதீங்க, ஒரே ஒரு நோட்டில் எழுதுங்க. ஃபேக்ட் நோட்டுன்னு போட்டு தயவு செஞ்சு எழுதுங்க. This is my personal experience I'm telling you. I once believed that I'm very intelligent. I will remember everything I listen to and I forget things. Exam hall question paper பாத்தீங்கன்னா இந்த question எனக்கு தெரியும், இந்த question எனக்கு தெரியும்னு உட்காந்துருப்பீங்க, ஆனால் ஆன்சர் வரவே வராது. ஏன் அப்படின்னா நான் சொன்னதுதான், பேக்ல முன்னாடி வைக்கணும், அப்பதான் சீக்கிரம் கிடைக்கும் எக்ஸாம் ஹாலில். புரியுதா? ஏன்னா எக்ஸாம் ஹாலில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? டைம் லிமிட். அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் ஆன்சர் எழுதணும். அங்கதான் அதுதான் பிரச்சனை. அங்க உட்காந்துட்டு தெரிஞ்ச டேட்டாவே நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனலிட்டிக்கல் கொஸ்டின் கஷ்டமாயிடும். புரியுதா? நான் இதை ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, குளோபல் லெவல்ல ட்ரேட் நம்ம என்ன பர்சன்டேஜ்ல இருக்கோம் அப்படின்ட்டு எக்ஸாக்ட் நம்பர் தெரியலனாலும் ரேஞ்ச் உங்களுக்கு தெரியணும். புரியுதா? சில நம்பர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஜிடிபியே இருந்தா கூட 6.5, 6 அதுல கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. 6.5 இருக்கு அப்படின்னா 6ன்னு கேட்டு இது தப்பு அப்படிலாம் உங்களை அப்படிலாம் வந்து டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. இந்த 6.5 பதிலாக 15ன்னு போடுவாங்க.
இல்லைன்னா 20ன்னு போடுவாங்க. புரியுதா? ஸோ மெஜாரிட்டி மைனாரிட்டி இல்லைன்னா எந்த ரேஞ்சில் இருக்கும், சிங்கிள் டிஜிட்ல இருக்கமா டபுள் டிஜிட்ல இருக்குமா, அதாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் 1.7% தான் குளோபல் ட்ரேட்ல. We are not 3.2%. We have only 1.7% in terms of global exports. புரியுதா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல many local companies and some foreign companies, இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் இருக்குல்ல, PLI, இந்த PLI இஸ் கரெக்ட். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆத்ம நிர்பர் பாரத் இருக்குல்ல, அதை ப்ரமோட் பண்றதுக்காக ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம நல்லா ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த இன்சென்டிவ் இருக்கும். திஸ் ஹஸ் கம் டு மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்கு, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே முக்கால்வாசி இருக்கு இதுக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. அது 1.7%, நாட் 3.7%. சரியா? ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் டேட்டா எக்கனாமிக் சர்வேல இருக்கும். எக்கனாமிக் சர்வேல நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து இந்த அளவுக்கு க்ரோத் இருக்கு, அதெல்லாம் படிக்க வேண்டாம். யூ நீட் நாட் நோ ஆல் தோஸ் திங்ஸ், பட் யூ ஷுட் நோ வாட் இஸ் அவர் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய லிஸ்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் இதில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் உட்காந்து மனப்பாடம் பண்ண வேணாம். அதில் எதில் மெஜாரிட்டியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். புரியுதா? அது கேட்பாங்க. திஸ் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இஸ் வேர் வி ஹாவ் இன்வெஸ்டட் இன் மேஜர், அது கேட்பாங்க. ஜிடிபி என்ன பர்சன்டேஜ் கேட்பாங்க, க்ரோ ஆயிருக்கா இறங்கியிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்று, எக்கனாமி பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட்லி ரைஸ்ட், ஷார்ப்லி ரைஸ்ட், கான்ஸ்டன்ட்லி ஃபெல் டவுன் ஃபார் லாஸ்ட் 5 years, அதெல்லாம் இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு மோஸ்ட்லி. புரியுதா? ஸோ ஏன் அப்படின்னா எக்கானமி ஆல்வேஸ் வில் ஃப்ளக்சுவேட். அதான எக்கானமி. எக்கானமி வந்து கான்ஸ்டன்ட் ரைஸ்லயோ கான்ஸ்டன்ட் ஃபால்லயோ இருக்காது. இட் வில் ஃப்ளக்சுவேட் டியூ டு சம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கான்ஸ்டன்ட் ரைஸ், கான்ஸ்டன்ட் ஃபால் அப்படிலாம் இருந்தால் யூ ஷுட் பி கேர்ஃபுல். தெர் இஸ் அ ஹை பாசிபிலிட்டி தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஆனால் ஒருவேளை எக்கனாமிக் சர்வேல இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் கடந்த 5 வருஷமா நம்ம அதிகமாக சேல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எங்கேயாவது கொடுத்துருந்தாங்கன்னா தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா நான் சொல்றது? Because UPSC will know that one person is standing somewhere before the mic and telling the students Constantine வந்தா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு UPSCக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எங்கேயாவது கணக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு லாஸ்ட் 5 years சுகர் கேனோட பர்ச்சேஸ் வந்து சேல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு ஏதாவது டேட்டா வந்தா உடனே எடுத்து அதை கொஸ்டினாக மாற்றிடுவாங்க. That's why I'm telling you, very rarely it happens. ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக் சர்வேல எங்கேயாவது பாஸ்ட் 3 years we are in rise, பாஸ்ட் 3 years we are in fall, அந்த மாதிரி ஏதாவது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற வேர்டு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனே பிடிச்சி உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? பிகாஸ் மோஸ்ட்லி இட் இஸ் ராங், பட் ஏதாவது எக்ஸப்ஷன் இருந்துச்சுன்னா யூ ஷுட் நோ தோஸ் எக்ஸப்ஷன்ஸ். அவ்வளோதான். புரியுதா? கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். According to micro, small and medium enterprises development, the medium enterprises are those with investments in plant and machinery between 15 crore and 25 crore. புரியுதா? ஃபைன். இந்த மாதிரி அவங்க தேவையில்லாம ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. ஏன் இவங்க தேவையில்லாம இங்க நம்பர் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல யூ ஷுட் திங்க் ட்வைஸ். புரியுதா? யூ ஷுட் திங்க் ட்வைஸ் இஃப் திஸ் நம்பர் இஸ் ரைட் ஆர் நாட். இன்னொன்று, போன கிளாஸ்ல இந்த டெஸ்ட் டிஸ்கஷன்ல ஐ டோல்ட் யூ, இந்த மைக்ரோ மீடியம் ஸ்மாலோட கெப்பாசிட்டி என்னன்னு எழுதி வச்சுக்கோங்க, கேட்பாங்கன்னு நான் சொன்னேன். ஓகேயா? இந்த மைக்ரோனா எவ்வளோ, ஐ டெல் யூ, நோட் இட் டவுன். மைக்ரோனா கேபிட்டல் வந்து 1 crore. மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்னா கேபிட்டல் 1 crore, டேர்ன் ஓவர் வந்து 5 crores. Capital is 1 crore, turnover is 5 crores. Small அப்படின்னா capital is not exceeding 10 crores, capital is not exceeding 10 crores, turnover is 50 crores. Medium na not exceeding 50 crores, turnover is 250 crores. சரியா? Have you all noted down? இதுல கேபிட்டல் பெருசா இருக்கா, டர்ன் ஓவர் பெருசா இருக்கா? யூபிஎஸ்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வாப் பண்ணி கொடுப்பாங்க.
புரியுதா? நெக்ஸ்ட் இயர்ல மேபி தே மைட் ஆஸ்க் யூ a question. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்ல கேபிட்டல் 50 crore, turnover 10 crore னு கொடுப்பாங்க. You should know that turnover is always higher than the capital. அது தெரிஞ்சுக்கணும். Because UPSC likes swapping. புரியுதா நான் சொல்றது? ரெண்டு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. நம்ம இன்னொரு கொஸ்டின் கூட பார்ப்போம். இந்த நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பார்ப்போம். ஜென்ரலா லிசன், யூபிஎஸ்சி லைக்ஸ் ஸ்வாப்பிங். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டெஃபினிஷனை மாத்திடுவாங்க. மாத்திட்டு இது கரெக்டான்னு கேட்பாங்க. இந்த ஸ்வாப்பிங் இஸ் லைக் காமன் ட்ரிக் யூபிஎஸ்சி யூஸ் டு கன்ஃபியூஸ் யூ. புரியுதா? அப்ப ஃபியூச்சர்ல ஒரு கொஸ்டின்ல டர்ன் ஓவரும் கொடுக்குறாங்க, கேபிட்டலும் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்பர் தெரியுதோ இல்லையோ, டர்ன் ஓவர் பெருசா இருக்கா கேபிட்டல் சின்னதா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை மாத்தி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஈவன் தோ யூ டோன்ட் நோ த நம்பர், யூ கேன் எஸ்கேப் தேர். புரியுதா நான் சொல்றது? யூபிஎஸ்சி ஆல்வேஸ் யூசஸ் திஸ் ட்ரிக் ஆஃப் ஸ்வாப்பிங் ஆஃப் தி டேட்டாஸ். புரியுதா? ஃபைன். ஸோ இது எஸ், நெட்வொர்த்தும் கேபிட்டல் ஒன்று கிடையாது. நோ, நாட் ஒன். கேபிட்டல் இஸ் வாட் யூ யூஸ் டு ஸ்டார்ட் இட். உங்களோட அசெட் என்ன இருக்கு அதெல்லாம் கேபிட்டல். ஸோ நெட்வொர்த் இஸ் டிஃப்ரெண்ட். அதில் கெயின்ஸ் ஆட் ஆகும், ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே ஆட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ வித் ரெஃபரன்ஸ் 14th question. See, listen, yes. 13th question. Answer கேக்குறீங்களா? Okay, listen. See, all bank loans to the micro, small and medium enterprises qualify under the priority sector. தப்பு. ஏன் அப்படின்னா all loans கொடுத்துருக்காங்க. கரெக்டா? all loans கிடையாது, priority sectorக்கு லிஸ்ட் இருக்கு. Not all loans will qualify under 13th question சொல்லிட்டு இருக்கேன். 13th question B second statement சொல்லிட்டு இருக்கேன். All bank loans to micro, small and medium enterprises qualify under the priority sector னு கொடுத்துருக்காங்க இல்லையா? கிடையாது. priority sectorக்குன்னு சில லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் தென் சோஷியல் ஜஸ்டிஸ் ரிலேட்டடானது, ரினியூவபிள் எனர்ஜி, அந்த மாதிரி இந்த பிஏபிலே போனீங்கன்னா இருக்கும். வாட் இஸ் அ ப்ரையாரிட்டி செக்டர் லிஸ்ட்னு இருக்கும். ஸோ இதில் ஆல் லோன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? தட் இஸ் ராங். தெர் இஸ் அ கிரைட்டீரியா ஃபார் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ப்ரையாரிட்டி செக்டருக்கு கிரைட்டீரியா இருக்கு. ஸோ இதில் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ராங். நெய்தர் ஒன் நாட் டூ. தட் இஸ் த ஆன்சர். ஓகே. See, when UPSC is giving you a number, புரியுதா? UPSC is giving you a number அப்படின்னா there is a high possibility it is wrong. Think twice and answer. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நம்பர் பார்த்தோமா, 1.7% பதிலா 3.2 கொடுத்துருந்தாங்க. So when they are giving you a number, it means that they are checking you whether you know or not. The high possibilities they'll give you wrong. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே தப்புன்னு போடுங்கன்னு நான் சொல்லலை. உட்காந்து யோசிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. Think twice before you answer. புரியுதா? There are certain numbers you might not answer. It is okay. But at least range ஆவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டபுள் டிஜிட்டா, சிங்கிள் டிஜிட்டா அப்படிங்கிற மாதிரி ரேஞ்ச் ஆவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸ். It is possible to make payments in digital currency without using US dollar or SWIFT system. சரியா? So second statement பாருங்க, digital currency can be distributed with condition program into it such as time frame for spending it. இது என்ன அப்படின்னா, first of all central bank digital currency அப்படிங்கிறது அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. கரெக்டா 2022 தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்படின்னாவே we should know that it will definitely be a question. அதுல டவுட்டே கிடையாது. சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்பதான் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி, வாட் ஐ எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வாஸ் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியும் கிரிப்டோ கரன்சியும் ஒன்றுன்னு கேட்பாங்கன்னு நான் நினைச்சேன். பட் they did not ask that question. They asked a different question. But I knew for sure that central bank digital currency CBDC கண்டிப்பா வரும்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இட் இஸ் அ ரெவல்யூஷன். இந்த கொஸ்டின் நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு பெரிய விஷயம் ரெவல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்னா இட் வில் பி ஆஸ்ட். புரியுதா? ஏன் இதுல ரெவல்யூஷன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இப்போ நம்ம பண்ற யூபிஐ டிரான்சாக்ஷனும் அது கேஷும் ஈக்குவலண்ட். கரெக்டா? யூ வில் ஹேவ் கேஷ், யூ வில் டெபாசிட் இன் யுவர் அக்கௌண்ட் அண்ட் தென் இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட்.
பட் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படியே வேற. இட்ஸ் அ பிளாக் செயின் டெக்னாலஜி. உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அதில் யூ வில் பி ஹேவிங் அது வந்து கேஷாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. யூ ஷுட் பி யூசிங் இட் அஸ் டிஜிட்டல் கரன்சி ஒன்லி. இன்னொன்று பிளாக் செயின் டெக்னாலஜி அதில் யூஸ் பண்ணியிருக்கோம், விச் இஸ் வெரி சிமிலர் டு கிரிப்டோ கரன்சி. பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது சென்ட்ரலி கண்ட்ரோல்டு பை RBI ஆர் எனி சென்ட்ரல் பேங்க். பட் கிரிப்டோ கரன்சியை யாருமே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. தெர் இஸ் நோ ஒன் ரெகுலேட்டிங் மெக்கானிசம் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சிக்கு ஹை டிமாண்ட் இருந்தனால தான் சென்ட்ரல் பேங்க் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா ரெகுலேட்டட் கரன்சி இருந்தால் மட்டும்தான் யூ கேன் கண்ட்ரோல் தி எக்கானமி. அன்ரெகுலேட்டட் கரன்சி உள்ள வந்தால் எக்கானமியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே மைண்ட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் தென் டெரர் ஃபினான்சிங் நடந்துட்டா என்ன பண்ணுறது, இல்லீகல் ஆக்டிவிட்டி நடந்தால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக சென்ட்ரல் பேங்க் brought this CBCD, சரியா, டிஜிட்டல் கரன்சி கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இட் இஸ் பாசிபிள் டு மேக் பேமெண்ட்ஸ் இன் அ டிஜிட்டல் கரன்சி வித்தவுட் யூசிங் US dollar or SWIFT சிஸ்டம். தட் இஸ் ரைட். சரியா, இங்கே US டாலரோ SWIFT சிஸ்டமோ தேவையில்லை அப்படிங்கிறது ஓகே. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். சரியா, சிம்பிளாக ஒரே ஒரு கொஸ்டினை, இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணாங்களா இல்லையா கேஷ்ல, அந்த மாதிரி இதில் பண்ண முடியுமா பண்ண முடியாதா? ஆக்சுவலி இதில் ஈஸி, அதை விட இதில் ஈஸி. கரெக்டா? திடீர்னு ஒரு நாள் இந்த கரன்சிலாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு டிக்ளேர் பண்ண முடியுமா பண்ண முடியாதா? பண்ண முடியும். எஸ் ஆர் நோ? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி இருந்துச்சுன்னா அதை ப்ரோக்ராம் பண்ணிடலாம், அந்த சென்ட்ரல் பேங்க் ப்ரோக்ராம் பண்ணிடலாம், அதை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம், டைம் லிமிட் கொடுத்து இதுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட்? Possible. One more reality is, anything is possible by central bank when it comes to money. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. when it comes to money, சென்ட்ரல் பேங்க் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். திடீர்னு இன்னைக்கு இந்த நோட் இல்லை, நீங்க திருப்பி கொடுங்கன்னா நம்ம கொடுத்து தான் ஆகணும். we cannot question central bank. 2 தடவை கொஸ்டின் பண்ண முடிஞ்சதா? டிமானிட்டைசேஷன் நடந்துச்சா இல்லை? இப்போ 2000 rupees கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 100 and 500 சேஞ்ச் பண்ணாங்க. Did we do anything? Can we do anything? No. The reality is, if central bank decides something related to money, it is possible. அதே மாதிரி அவங்க டைம் லிமிட் கொடுத்து இதுக்குள்ள தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா that is also possible. புரியுதா? And when it comes to digital currency, it is even more possible. ஜெனரலா ஒரே ஒரு ப்ரோக்ராம் பண்ணா போதும், the validity will end. புரியுதா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023 முடிஞ்சது. 23 கம்பேர் பண்றப்போ 22 will be very very different. சரியா? 22ல you will be having so many elimination method. இதுக்கப்புறம் என்னன்னா, I'll give you certain keywords. நான் இப்போ சொன்னல ஜென்ரலா இருக்கு, ஜென்ரலி, யூஸ்வலி அண்ட் தென் லைக்லி, அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு சேஃபான வேர்ட். there is a high possibility. some tribes கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த சம் அப்படிங்கிறதெல்லாம் ஹை பாசிபிலிட்டி, நடந்துக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். ஸோ the answer is usually correct. நான் அங்கே இல்லை, இங்கேயும் இல்லையா? who all don't have? Fine. See, listen. When you study about any international organization, இப்படியே நான் எல்லா கிளாஸ்மே நிறைய டைம் இது சொல்லியிருக்கேன். when you study about any organization, international organization மட்டும் கிடையாது, it can be any organization, government organization இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்க்கு போயிட்டு அந்த about us அப்படின்னு ஒரு இருக்கும், 3 லைன் தான் இருக்கும், ரொம்பலாம் தரமாட்டாங்க, பக்கமா யாருமே தரமாட்டாங்க. எல்லாத்தையும் வந்துருச்சா? சரி வச்சிருங்க, we'll get it later. Everybody got this side also? Yes? Fine. Open to 2022 question open பண்ணுங்க. Fine, listen. See, when it comes to international organization, நீங்க பக்கமா படிப்பீங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அதோட ஆர்கன்ஸ் யார், இப்போ யார் ஹெட்டில் இருந்து எல்லாமே படிப்பீங்க. அந்த 3 லைன் மட்டும் படிக்க மாட்டோம் யாருமே.
புரியுதா? அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கே போங்க. அந்த அஃபீஷியல் வெப்சைட்ல போயிட்டு அந்த அபவுட் அஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு 3 லைன் 4 லைன் தான் மேக்ஸிமம் இருக்கும். அவங்க என்ன வேலை செய்யறாங்க, அவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க அவங்கள பத்தி. அப்படிங்க புரியுதா? அதை தயவு செஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா லிசன், ஏன் சொல்றேன் அப்படின்னா there will be some organization who gives fund. அவங்க வந்து மணி ஹேண்டில் பண்ணுவாங்க, ஃபண்ட் கொடுப்பாங்க, லோன் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சில ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. புரியுதா? சில ஆர்கனைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃபண்டு தர மாட்டாங்க, ரிப்போர்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க பெருசா, பட் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? Shall I give you example? Global Environment Facility கேள்விப்பட்டிருக்கீங்களா? Global Environment Facilityன்னு ஒன்று இருக்கு. அவங்க யாருன்னா அவங்க வேலையே ஃபண்டு கொடுக்கறதான். இந்த UNFCCC, UNCBD, UNCCD இவங்க எல்லாத்துக்கும் ஃபண்டிங்கே இவங்க தான். அவங்க ஃபண்டு கொடுப்பாங்க. அவங்களோட வேலையே என்வாயர்மெண்ட் ஃபெசிலிட்டி. they give funds. புரியுதா? இந்த UNFCCC ஆர் UNCBDல என்னன்னா கன்வென்ஷன்ஸ். அவங்க ஆர்கனைசேஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அ கன்வென்ஷன். அது அப்படின்னா என்ன கன்வென்ஷன், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதில் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து பேசுவாங்க. ஸோ தேர் நாட் ஆர்கனைசேஷன் ஆஸ் சச், தேர் கன்வென்ஷன், தேர் மீட்டிங்ஸ், தே டிசைட் சம்திங், தே பிரிங் ப்ரோட்டோகால்ஸ், தே பிரிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். கரெக்டா? அதில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க யாருன்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்வாயர்மெண்ட் ப்ரோக்ராம், UNEP யாருன்னா ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து என்வாயர்மெண்ட்லேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். GEF குளோபல் என்வாயர்மெண்ட் ஃபெசிலிட்டி ஃபண்டு தருவாங்க, UNEP ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, IPCC ரிப்போர்ட் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க ப்ராஜெக்டே பண்ண மாட்டாங்க. IPCCயோட வேலைன்னா ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. புரியுதா? இதை ஏன் நான் படிக்க சொன்னேன் அப்படின்னா ஒருவேளை கொஸ்டின்ல இந்த ப்ராஜெக்டை யார் பண்ணாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா UNDPயோ IPCCயோ வந்து எலிமினேட் பண்ணிடலாமா? ஏன்னா அவங்க ப்ராஜெக்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதா? Why I'm telling you to go and read the about us section is every organization will have one unique function. They only do that. புரியுதா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்களா, ஃபண்டு கொடுப்பாங்களா, கன்வென்ஷன்ஸ் போடுவாங்களா, இல்லைன்னா அவங்க ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்றாங்களா, இல்லைன்னா மற்ற ஆர்கனைசேஷனை ஒன்னா சேர்த்துறாங்களா? புரியுதா? அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்றவங்களும் இருப்பாங்க. வாட் இஸ் தியர் யூனிக் ஃபங்க்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே யூ கேன் ஆன்சர், யூ கேன் எலிமினேட் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின். இதுல பாருங்க, இந்த கொஸ்டின்ல பாருங்க, rapid financing instrument and rapid credit facility are related to provisions of lending. அவங்களே சொல்லிட்டாங்க provisions of lending by which of the following organization கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எதை எலிமினேட் பண்ணலாம்னா UNFCCC எலிமினேட் பண்ணிடலாமா? What I told you, they are conventions. They bring parties together, conference of parties together. They are a platform for discussion. So அது இருக்காது. So you can remove that. இன்னொன்று ரேபிட் ஃபினான்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ரேபிட் கிரெடிட் ஃபெசிலிட்டி. இது ரெண்டும் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா IMFோட போய் அபோட்டஸ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யர் ஃபங்க்ஷன்? What is the function of IMF? Balance of payment crisis. Okay. Then monetary na enna? மணி ரிலேட்டட். மணி ஸ்டேபிளாக வச்சுக்கணும். ஒரு எக்கானமி மணியை ஸ்டேபிளாக வச்சுக்கணும். மணி ஸ்டேபிளாக வைக்கல அப்படின்னா திஸ் ஆர்கனைசேஷன் வில் ஹெல்ப். அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து அந்த there is a depreciation, very high depreciation in that economy இருக்கலாம். This IMF will help them. That is their function. சரியா? ஸோ இதில் என்னன்னா இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், வேர்ல்டு பேங்க், இது ரெண்டுக்குமே என்ன ஃபங்க்ஷன் பார்த்துக்கணும். This World Bank, what is the function of World Bank அப்படின்னா they have 5 organs in them. சரியா? ஸோ அந்த 5 organs என்னென்ன அப்படின்னு you go and study. அதில் IB இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டும் இருக்கு. அது இல்லாமல் நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு. யூ கோ அண்ட் ரீட் தட். புரியுதா? இந்த ரேபிட் ஃபினான்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ரேபிட் கிரெடிட் ஃபெசிலிட்டி, இது ரெண்டுமே வந்து IMF கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறத when you read about this about us படிச்சீங்கன்னாவே you will know. That's why I'm telling you, read those 3 lines. When you read those 3 lines, you'll get very good clarity. அதை விட்டுட்டு நீங்கள் அந்த ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, எதுவுமே நீங்கள் படிக்கவே தேவையில்ல.
புரியுதா? Because even though they give you 3 statements, let's take ஒரு questionல 3 statement கொடுத்திருக்காங்க. அந்த 3 statementல ஒரு headquarters இருக்கு. Let's say headquarters இருக்கு. பட் அந்த யூனிக் ஃபங்க்ஷனை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த யூனிக் ஃபங்க்ஷனை பத்தி ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கனாவே actually you will get answer. அதனால தான் அந்த 3 லைனை படிங்கன்னு சொல்றேன். புரியுதா? Fine. Next is in the question, next question I think you discussed in last class. The test la discuss pannirpeenga illaya, the same question, so I'm skipping that. See third question parunga. Third question la elimination method easy use pannalam. Listen, இந்த inflation எப்படி நடக்குது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? We all discussed once I guess. So இதுல என்னன்னா, whenever you are seeing inflation related questions, you should think immediately one thing. When you are seeing a statement, இந்த statement நடந்தா எக்கானமில மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமா? இதுதான் உங்க மைண்ட்ல ஒரு கொஸ்டினா இருக்கணும். நீங்க மற்ற எதுவுமே யோசிக்க வேண்டாம். புரியுதா? If this happens, if the economy will have high money flow or low money flow. First statement படிங்க. If inflation is too high, the Reserve Bank of India is likely to buy government securities. சரியா? So government securities வாங்குவாங்க அப்படிங்கிறாங்க. So inflation வந்துருச்சுனாவே RBI will take all the money from the market. மார்க்கெட்ல இருக்கிற எல்லா மணியும் அவங்க வாங்கிக்குவாங்க. அதுதான் இன்ஃப்ளேஷன் வந்தா RBI பண்ற விஷயம். அதுக்கு நிறைய இருக்கு. ரெப்போ ரேட் இருக்கு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இருக்கு, MCLR, CRR, SLR, அதெல்லாம் நிறைய இருக்கு. You read that. I'm just telling you what RBI will do when inflation occurs. உங்ககிட்ட கையில காசு இருந்தா தானே நீ செலவு பண்ணுவ. நீ காசை என்கிட்ட கொடு அப்படின்னு RBI வாங்கிக்குவாங்க. Listen. This is what RBI does when inflation takes place. உன்கிட்ட காசு இருந்தா நீ செலவு பண்ணிடுவேங்கிறதுக்காக அவங்க வாங்கிடுவாங்க. ஸோ அந்த வாங்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, they start getting money from people in various ways. புரியுதா? ஒருவேளை RBI கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்குறாங்கன்னா காசை கொடுத்துட்டு வாங்குவாங்க. That is how we purchase things, right? So when RBI gives money outside, it will increase the inflation. கரெக்டா? ஸோ இது இவ்வளோதான். நீங்க ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இது மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுமா கம்மி பண்ணுமா? RBIல இருந்து மணி வெளியே போகுதா, RBIக்கு உள்ள மணி வருதா? அதை மட்டும் யோசிங்க. அப்படி யோசிச்சிங்கனாவே you will come to the answer. புரியுதா what I am telling you? So இங்க RBI will buy government securities ன்னு கொடுத்திருக்காங்க. If RBI buys government security, it should give money outside. So the statement is wrong. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணீங்கனாவே you will get the answer. புரியுதா? See, next is fourth question. With reference to G20 common framework, consider the following statement. See, திரும்பவும் சொல்றேன். இப்போ G20 நடந்திருக்கு. கரெக்டா? I'm expecting question in next prelims. G20 ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அது ஒரு எக்கனாமிக் ஆர்கனைசேஷனா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸும் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸும் இருந்தாங்க. Do you understand what I'm telling you? G20 எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, எக்கனாமிக் கோஆபரேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. It had 20 countries and their central bank governors and finance ministers. But இன்னைக்கு G20 has taken various different avatars. அது business 20 ஆச்சு, civil 20 ஆச்சு. Okay, today it is different, but when it was started for an economic cooperation. புரியுதா? இப்போ question read பண்ணுங்க. It is an framework, consider the following statement. It is an initiative endorsed by G20 together with the Paris Club. Okay. Second statement, it is an initiative to support low income countries with unsustainable debt. புரியுதா? So G20 என்ன சொன்ன? எக்கனாமிக் கோஆபரேஷன் சொன்னேன். இது எக்கனாமிக் கோஆபரேஷன் ரிலேட்டடா இருக்கா இல்லையா? Is it related to some economy thing? Yes. So this statement is right. Second statement is right.
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாரிஸ் கிளப்னு இருக்கு இல்லையா, தட் இஸ் சம்திங் யூ ஷுட் நோ. பாரிஸ் கிளப்ங்கிறது என்னன்னா டெவலப்டு நேஷன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ண ஒரு குரூப். இட் இஸ் லைக் எக்கனாமிக்லி இலைட்டான குரூப். சரியா? ஸோ இது வந்து என்னன்னா அந்த வருஷம் அந்த G20 ஃப்ரேம்வொர்க் வாஸ் வெரி ஃபேமஸ் கரண்ட் அஃபேர்ஸ் 2021ல, அதனால கேட்டிருக்காங்க. ஈவன் தோ யூ டோன்ட் நோ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட் அப்படிங்கிறது. இஃப் யூ நோ தட் G20 இஸ் an எக்கனாமிக் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் தெரிஞ்சாவே போதும், யூ கேன் ஆன்சர். புரியுதா? ஃபைன். Next is with reference to, answer is both 1 and 2 is the right answer. Next is with reference to Indian economy, what are the advantages of inflation indexed bonds? Third statement என்னன்னு பாருங்க. What is the third statement? Fifth question la, what is the third statement? Non taxable. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, mostly taxable தான் இருக்கும், very rarely it is non taxable சொன்னேன். If you are eliminating third statement, will you get the answer here? 1 and 2 is the answer. புரியுதா? Do you understand what I am telling you? Usually non taxable அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. எக்ஸெப்ஷன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நான் இப்போ சொன்னேன்ல, நிறைய கவர்மெண்ட் வந்து ரிப்பீட்டடாக எக்கனாமிக் சர்வேல பேசிட்டே இருப்பாங்க, பட்ஜெட்ல பேசிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது கான்செப்ட் வந்தால் நான் டாக்ஸபிளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா கவர்மெண்ட் இஸ் என்கரேஜிங்னு அர்த்தம். ஒன்று பண்ணுங்க, நான் வேணா உங்க டாக்ஸை கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு கவர்மெண்ட் என்கரேஜ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஒரு ரேண்டமான ஒரு விஷயத்துக்கு நான் டாக்ஸபிள் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா மோஸ்ட்லி இட் இஸ் ராங். புரியுதா வாட் ஐ எம் டெல்லிங் யூ? Yes. So இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணாவே you can come to the conclusion that answer is 1 and 2 only. புரியுதா? The sixth question இருக்குல்ல, sixth question I'll tell you something. E-commerce பத்தி question கேட்டிருக்காங்களா? Yes. See, listen. You should know that இந்தியாவில் வந்து they do not allow monopoly. Do you know that or not? மோனோபோலி வந்து கவர்மெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். மோனோபோலிங்கிற கான்செப்டே இந்தியாவில் எந்த கம்பெனிக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. வாட் இஸ் மோனோபோலி? சிங்கிள் பிளேயர் இன் தட் ஃபீல்ட். அந்த ஃபீல்டில் நான் ஒருத்தன் தான் விளையாடுவேன், அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அதுதான் மோனோபோலி. கரெக்டா? இந்த ஆட்ல வரும்ல, நீ எத்தனாவது, ரெண்டாவது வந்த, நான் எத்தனை பேர் ஓடினாங்க, 2 பேர் ஓடினாங்க, அந்த மாதிரி தான் மோனோபோலி. புரியுதா? இந்தியாவில் மோனோபோலி அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்பர் 1. Second one என்னன்னா, e-commerce is very famous now. Usually questions come from what we are always using. நம்ம ரொம்ப யூஸ் பண்ற விஷயம். ஒரு தடவை வைஃபைல இருந்து கேட்டிருக்காங்க, ப்ளூடூத்ல இருந்து கேட்டிருக்காங்க, இப்போ இ-காமர்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, 5G 4G. புரியுதா? அப்புறம் வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆதார், இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கொஸ்டின், டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு கரண்ட் அஃபேர் வந்தால் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெக்ஸ்ட் இயர்ல யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆல் தீஸ் கொஸ்டின். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து கேட்கலாம். அண்ட் தென் தே கேன் ஆஸ்க் கொஸ்டின் அபவுட் தீஸ் கிரிப்டோ கரன்சிஸ் கேட்கலாம். கிரிப்டோ கரன்சி ஹஸ் பிகம் வெரி நார்மல். யூபிஐ எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் நவ் யூபிஐ ஹஸ் பிகம் வெரி காமன். நம்மெல்லாம் வெளியே பர்ஸை எடுத்துகிட்டு போகிறதில்ல, அதானே, ஃபோன் மட்டும் தான் எடுத்துகிட்டே போகிறோம். வி ஆர் யூஸ்வலி டேக்கிங் ஒன்லி மொபைல் ஃபோன்ஸ், வி ஆர் நாட் டேக்கிங் பர்ஸ். அந்த அளவுக்கு காமன் ஆயிடுச்சு அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புரியுதா? அதுவும் ரொம்ப பேசிக்காக இருக்கும். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. Do you understand? இதில் என்ன அப்படின்னா, e-commerce firms operating in India, which of the following statement is correct ன்னு கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் இங்கே அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? எஸ். அதில் சில ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமேசானே சேல் பண்ணுற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ்டு ஃபார் அமேசான்னு மாற்றிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அமேசான் ஸ்டோர், அமேசான் பிராண்டுன்னு இருந்துருச்சு. இந்த டாப்ல பார்த்தீங்கன்னா சைடில் வரும். இப்போ வந்து ப்ரொடியூஸ்டு ஃபார் அமேசான்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் ஹஸ் brought a rule that ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கவங்க அவங்களோட கூட்ஸ் அதில் சேல் பண்ணக்கூடாதுன்னு ரூல் கொண்டு வந்தாங்க 2021ல. புரியுதா நான் சொல்றது? ஸோ வாட் ஐம் டெல்லிங் யூ இஸ், வென் யூ ஆர் யூசிங் சம்திங் ரெகுலர்லி, அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வந்தால் நல்லா பார்த்துக்கோங்க.
புரியுதா? அதுவும் இதுல இருக்கிறத எக்ஸ்ட்ரீமான நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், அமேசான் ஜென்ரலா அவங்களோட ப்ராடக்ட் சேல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் இ காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஓன் குட்ஸ் சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரூல். இந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க யோசிக்கவே தேவையில்லை. யூ ஷுட் ஹேவ் ஸ்டடிட் இன் கரண்ட் அஃபேர்ஸ். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் இஸ் degree to which they can own big owners on their platforms is limited. That is also right. புரியுதா? limited is right. There will be definitely rules and regulations. இது வந்து ஜென்ரலான இந்த ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட். லிமிட்டேஷன்ஸ் எப்பவுமே இருக்கும். ஒரு இந்தியா பொறுத்த வரைக்கும் there will always be restriction, there will always be rules and regulation, there will be always limitations. Unlimited, you can use it like however you like, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. So second statement is right always. The first statement தான் you should have known it. Because that question ஜென்ரலா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம போனீங்கன்னா we will mark it wrong. We will think இந்த இ காமர்ஸ் மார்க்கெட்ல அவனோட ப்ராடக்ட்டை விற்காம இருப்பானா, அந்த இ காமர்ஸே அவனுது, அவனது விற்காம இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு we'll commit a mistake there. புரியுதா? பட் திஸ் வாஸ் அ ரூல். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்தால் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் சரி, எல்லா டாபிக்லையும் சரி, பாலிட்டியாக இருந்தாலும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க விஷயம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் நோட் இட் டவுன், ஸ்டடி இட் வெல். புரியுதா? நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், ரியல் செக்டார். இது எல்லாருக்குமே யூ ஷுட் நோ. சரியா? வாட் இஸ் அ ரியல் செக்டார் அப்படின்னா இது ரெண்டு தான். farmers harvesting their crops and then textile mills converting raw cotton into fabrics. புரியுதா? இது ரெண்டும் தான் ரியல் செக்டார்ஸ் அப்படிங்கிறது. this is like basic. புரியுதா? next question. See, next question, அது வந்து அந்த டைம்ல பட்ஜெட்ல வந்திருந்துச்சு. listen. next questionல indirect transfers இருக்கு இல்லையா, often talked about in media recently. வந்து பட்ஜெட்ல finance minister டைரக்டா பேசினாங்க, அதனால அந்த question வந்திருந்துச்சு. புரியுதா? இதுல வந்து elimination method அப்படிலாம் இல்ல. you should know that this has happened. அதுவும் அவங்களே டைரக்டா finance minister வந்து பேசினாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் you should know. அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, often spoken in media. அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருந்த அந்த விஷயங்கறனால you should know it. சரியா? so we'll leave that. next question. see 9th question பாருங்க. 8th answer is D. D for Delhi. With reference to expenditure made by an organization or a company, which of the following statement is correct? Acquiring new technologies, capital expenditure. Correct? Acquiring new technologies, capital expenditure. Correct? ஏன்னா நீங்க once யூஸ் பண்ண போறது இல்ல, obviously you'll use it again and again, so it's a form of investment. First is correct. Second one la பாருங்க, debt financing is considered capital expenditure while equity financing is considered revenue expenditure. Correct? Yes. What is debt financing? கடன் கொடுக்கிறது. you give someone a loan. லோன் கொடுத்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா? you get an income. so அந்த loan is an asset or not? நீங்க ஒருத்தங்களுக்கு லோன் கொடுக்குறீங்க, அந்த லோன் உங்களுக்கு அசெட்டா இல்லையா? அசெட். அப்ப அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இல்லையா? எஸ். ஈக்விட்டி ஃபினான்சிங்ல ஒன்றும் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது. இப்போ சொல்லுங்க, அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இல்லையா? ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வைங்க, உங்களுக்கு அதுல இன்கம் வருமா வராதா? அப்ப அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இல்லையா? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா சிங்கிள் டைம் யூ ஆர் ஸ்பெண்டிங் சம்திங், யூ டோன்ட் கெட் பேக் எனிதிங் இன் ஃபியூச்சர் பிகாஸ் ஆஃப் தட். சிம்பிளா சொல்ற, ரொம்ப பேசிக்கா சொல்றேன். சரியா? நம்ம போய் ஒரு சாப்பிட்றேன், தட் இஸ் அ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நான் ஒரு ஹோட்டல் வாங்குறேன், அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். புரியுதா? This is simple. I'm buying something to eat. It's a revenue expenditure. I'm buying a hotel so that I can eat in my future life. அப்படின்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறேன், எனக்கு ஃபியூச்சர்ல அதுல இருந்து இன்கம் வருமா வராதா? அப்போ அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா? அவ்வளோதான்.
புரியுதா? இங்க என்னன்னா ஈக்விட்டினா ஸ்டாக்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஈக்விட்டினா ஸ்டாக் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட்னா ஸ்டாக் மார்க்கெட். புரியுதா? ஃபைன். Tenth question. Fine, listen. 10th question la first statement parunga. Listen everyone. 10th question la first statement, a share of household financial savings goes towards government borrowings. அவங்க ஷேர்ல எந்த பர்சன்டேஜும் கொடுக்கல, எந்த நம்பர் கொடுக்கல, மேக்ஸிமமா மினிமமான்னு கொடுக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, ஷேர் கோஸ் டு கவர்மெண்ட் பாரோயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் டிட் ஐ டெல் யூ அபவுட் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ஸ்? மோஸ்ட்லி கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். புரியுதா? அவங்க மேக்ஸிமம் ஷேர்னு கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆர் மினிமம் ஷேர் இல்லைனா பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ ஷுட் திங்க். பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஷேர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் கோ டு கவர்மெண்ட் பாரோயிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் நம்ம எங்கெல்லாம் பண்ணுவோம்? பேங்க்ல டெபாசிட் பண்ணுவோமா? கரெக்டா? பேங்க் கிட்ட இருந்து கவர்மெண்ட் லோன் வாங்குவாங்களா மாட்டாங்களா? அப்போ கரெக்டாக நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு ஜென்ரலாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கான டேட்டாலாம் கொடுக்கல, அவங்க சும்மா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி தோஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட். புரியுதா நான் சொல்கிறது என்னன்னு புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். Second statement, dated securities issued market related rates in auctions form a large component of internal debt அப்படின்னு கொடுத்துருக்காங்க. This statement is right actually. Internal debtனா என்னன்னா நம்ம கண்ட்ரிக்குள்ளே நம்ம கடன் வாங்கிக்கிறது. புரியுதா? ஸோ இன்டர்னல் டெட்ல dated securities issued market related rates in auctions form a large component of internal debt ன்னு கொடுத்துருக்காங்க. That statement is actually right. சரியா? It's a fact that is right. Next one, the 11th question பாருங்க. What do you think is the answer in 11th question? Everybody give it a try in 11th question. ரொம்ப கான்செப்டா யோசிக்காம ஜெனரலா யோசிங்க. What is the answer in 11th question? Yes? Why? டிக்ரீஸ் ஆகும், அவங்க டிக்ரீஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆன்சர் இஸ் இட் வில் இன்க்ரீஸ். புரியுதா? டிவேல்யூவேஷன் பண்ணால் என்ன ஆகும்? கரன்சியோட வேல்யூ கம்மியாகும். அப்படி கம்மி ஆகுறப்ப கமர்ஷியல் பாரோயிங் நம்ம வெளியே வாங்கியிருந்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணாவே யூ வில் கெட் தி ஆன்சர். புரியுதா இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுன்ட்டு? ஐம் நாட் டாக்கிங் அபவுட் கான்செப்ட். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு நீங்க புஷ் பண்ணுங்க. சம் பீப்புள் மைட் நாட் நோ தேர்ட் ஆப்ஷன். யாராவது ஒருத்தங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஹவெவர் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ, இட் இஸ் குட். புரியுதா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். 12th one, with reference to Banks Board Bureau, which of the following statements are correct? புரியுதா? The governor of RBI is the chairman of Banks Board Bureau. Fine. இந்த மாதிரி Banks Board Bureau, அந்த மாதிரி பியூரோன்னு பேர் வந்துச்சுன்னா அது என்ன ஆர்கனைசேஷன்? கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். கரெக்டா? ஸோ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா இருந்தா அதோட ஹெட் யாரா இருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டெல்லிங் யூ? கான்ஸ்டிடியூஷனல் பாடியா இருந்தா அதோட அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் கான்ஸ்டிடியூஷன்ல குவாலிஃபிகேஷன் நிறைய குவாலிஃபிகேஷன் கிடையாது. சில இதுக்கு மட்டும்தான் அதுக்கு கூட குவாலிஃபிகேஷன் இருக்கு. வெரி ஃபியூ ஆர்கனைசேஷன்ஸ் ஹேவ் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் தட். இதுவே நான் கான்ஸ்டிடியூஷன் பாடியில் யூ கேன் டிவைட் இட் இன்டு 2, ஸ்டாச்சுட்டரி, நான் ஸ்டாச்சுட்டரி. புரியுது நான் என்ன சொல்றேன்னா? டு யூ ஆல் ஃபாலோ வாட் ஐம் டெல்லிங் யூ? கான்ஸ்டிடியூஷனல் பாடியா இருந்தால் அப்பாயின்மெண்ட் வில் பி டன் பை பிரசிடென்ட். புரியுதா? நான் கான்ஸ்டிடியூஷன்ல 2 இருக்கு, ஸ்டாச்சுட்டரி, நான் ஸ்டாச்சுட்டரி. ஸ்டாச்சுட்டரினா என்ன? பார்லிமெண்ட்ரி ஆக்ட் மூலமா ஃபார்ம் பண்ண ஒரு பாடி. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ இங்கேயுமே ஆர்பிஐ கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ இஸ் த சேர்மன் ஆஃப் பேங்க்ஸ் போர்ட் பியூரோன்னு இருக்கிறது தப்பு. கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பிகாஸ் இட்ஸ் அ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் கவர்மெண்ட் வில் அப்பாயிண்ட் அ பர்சன். புரியுதா?
So if you are eliminating option 1, what is the answer? 2 and 3. So it recommends for the selection for the heads of public sector banks, are the correct? And then it helps public sector banks in developing strategies and capital raising plans, that is right. புரியுதா? இந்த மாதிரி பியூரோ இல்லைன்னா அந்த பெரிய ஆர்கனைசேஷன் பெருசா இருக்கும் பேரு, அதுல முன்னாடி நேஷனல் இருக்குன்னு வைங்க, அது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். புரியுதா நான் சொல்றது? ஒரு பெரிய இருக்கு, நேஷனல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு இருக்கா, அப்ப அது என்னங்கிறது என்ன? நேஷனல். நேஷனல்னா என்ன? கவர்மெண்டோடதுன்னு அர்த்தம், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அர்த்தம். அங்க போயிட்டு பப்ளிக் ஒரு பிரைவேட் பேங்க் வந்து மேக்ஸிமம் ஷேர்ஸ் ஓன் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தப்பு. புரியுதா? அந்த வேர்ட்லயே அது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா இல்லையா, இல்ல அந்த ஆர்கனைசேஷன் அந்த வேர்ட் அந்த பேர்லயே தெரிஞ்சிடும் அதோட வேலை என்ன. அதை வச்சு யூ ஷுட் ட்ரை டு ப்ரெடிக்ட் வாட் மைட் பி த ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆர் ராங் ஸ்டேட்மெண்ட். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்குலாம்? ஸோ அந்த பேரை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிங்க. த பியூரோ அண்ட் தென் நேஷனல் அண்ட் தென் இந்தியன் அந்த மாதிரிலாம் பேர் வருது அப்படின்னா யூ கேன் அஸ்யூம் தட் இட்ஸ் அ கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். புரியுதா? ஃபைன். நெக்ஸ்ட் 13th question. Actually all 4 states, Andhra, Kerala, Himachal, Tripura, all 4 states are tea producing states. Yes, AP also will come, Andhra also will come. புரியுதா? ஏன் அப்படின்னா tea production happens both in South India and North India. Coffee production also happens both in South India and North India, but very very limited in North India. புரியுதா நான் சொல்றது? டீ ப்ரொடக்ஷன் இஸ் ஹேப்பனிங் இன் மெனி ஸ்டேட்ஸ். பிஐபியில் போனீங்கன்னா அவங்க லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, கிட்டத்தட்ட 10 ஸ்டேட்டுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க இந்த லிஸ்ட்டில். புரியுதா? நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கும், ஜென்ரலி நம்ம நினைக்கிற கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா அதெல்லாம் இருக்கும், அது இல்லாமல் ஆந்திராவும் இருக்கு. புரியுதா? ஸோ யூ ஷுட் கோ அண்ட் see the list of those states. இந்த டீ, காஃபி இது ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கமர்ஷியல் கிராப் இருக்குல்ல, லிசன் எவ்ரிவன், கமர்ஷியல் கிராப் இருக்குல்ல, டீ, காஃபி, ரப்பர் அண்ட் தென் சுகர் கேன், இந்த 4ம் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு தே ஆர் க்ரோன், எங்க வளரும், அதுக்கு என்னென்ன கிளைமேட்டிக் கண்டிஷன், என்னென்ன சாயில் வேணும், அந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ல நம்ம எந்த லெவல்ல இருக்கோம், இது எல்லாமே கேட்பாங்க. புரியுதா நான் சொல்றது? கமர்ஷியல் கிராப்ஸ் ஆன டீ, காஃபி, ரப்பர், சுகர் கேன், காட்டன் அண்ட் ஜூட், இந்த 6 விஷயம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. அதுவும் இல்லாம ரீசெண்டா ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க அரேபிகா காஃபிக்கு. புரியுதா? ஆல்மோஸ்ட் 4 types ஆஃப் காஃபிக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இயர் யூ மைட் பி எக்ஸ்பெக்டிங் a question from coffee. ஏன் அப்படின்னா இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி வேர் காஃபி க்ரோஸ் இன் கம்ப்ளீட் ஷேட். இதை பிஐபியில் அவங்களே கவர்மெண்ட்லேயே ரிலீஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட் இது. புரியுதா? இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி வேர் காஃபி க்ரோஸ் அண்டர் ஷேட். அதனால தான் இந்தியன் காஃபி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு தேவ் கிவன் ஜிஏ டேக். புரியுதா? இந்த மாதிரி பிஐபியில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்க, இந்த மாதிரி ஒன்லி ஸ்பெஷல் அப்படிலாம் இருக்கு அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ ஆல்வேஸ் யூ கெட் அட்லீஸ்ட் 1 question ஃப்ரம் கமர்ஷியல் கிராப்ஸ். புரியுதா? ஃபைன். நெக்ஸ்ட் so 14th statement, convertible bonds. There is an option to exchange the bond for equity. Convertible bond pay a low interest of rate. Pairleye convertible irka. What does convertible mean? You can exchange into something. So first statement is right. So the option to convert to equity affords the bondholder a degree of indexation to the rising consumer prices. So bonds generally, how do they work? How do bonds work? Yes? Yes, someone? See, generally ஒன்னு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. லிசன், நீங்க பாண்ட்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா ஒன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்ல அப்படின்னா பிரைஸே ஃபிளக்சுவேட் ஆகும். டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கொடுத்துட்டு பிரைஸ் ஏறணும்னு நீங்க சேல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the option to convert to equity affords the bondholder a degree of indexation to the rising consumer prices. சடனா if you feel like உங்க பாண்ட் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க ஈக்விட்டியா ஸ்டாக்கா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்க. புரியுதா? போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட்.
Okay, it's ஒரு conceptual question, so it is right. 15th question பாருங்க. Fine, listen. See, 15th question la credit rating agencies are regulated by அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பேங்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யார் ரெகுலேட் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுவாங்க. புரியுதா? பேங்க்ஸ் தவிர மற்ற இந்த என்பிஎஃப்சிஸ் பேங்க்ஸ் இதெல்லாம் ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுவாங்க. மற்றபடி இருக்கிற மற்ற ஆர்கனைசேஷன் ஆர்பிஐ உள்ளே வரமாட்டாங்க. புரியுதா? இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஆர் ரெகுலேட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அது தப்பு. அது பேங்கா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்ங்கிறது? Do you understand what I'm asking? Banking வந்தாதான் regulations will be done by RBI. பட் இங்க கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் என்னன்னா இதில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா நல்லதா, இந்த ஸ்டாக் எப்படி இருக்கு, இந்த பாண்டு நீங்க வாங்கலாமா, இந்த பாண்டு விலை ஏறுமா அப்படின்னு ரேட்டிங் பண்ற ஆர்கனைசேஷன் தான் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஆர்கனைசேஷன். புரியுதா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த ரேட்டிங் ஏஜென்சி பாப்புலர்லி known as ICRA is a public limited company. Brickwork Ratings is an Indian credit rating agency. If you don't know the second and third statement also, the first statement வச்சு நீங்க ஆன்சர் எழுதலாம். You understand what I'm telling you? Banks இருந்தாதான் RBI ரெகுலேட் பண்ணுவாங்க. This credit rating agency is not a bank. புரியுதா? அவங்க ரேட்டிங் பண்ற ஒரு நார்மலான ஒரு ஆர்கனைசேஷன். அதுவும் எதை ரேட்டிங் பண்றாங்க? இந்த ஸ்டாக் வாங்கலாமா, இந்த பாண்ட் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேட்டிங் பண்ணுவாங்க. புரியுதா? இந்த ஸ்டாக் பாண்ட் எல்லாம் யார் ரெகுலேட் பண்ணும்? செபி. புரியுதா? இது ரெகுலேட் பண்றது யாருன்னா செபி. ஓகே, எஸ். பிஐபிலேயே அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட் இருக்கு, அந்த ஸ்டேட்ல எவ்வளோ டீ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ட்டு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது கவர்மெண்டோட இது. அதுல ஆந்திரா இருக்கு. ஓகேவா? Fine. Next question. The 16th question பாருங்க. India is a member of Asian Infrastructure Bank, Missile Technology Control Regime, Shanghai Cooperation Organization. Fine. Answer all the three. Answer is all the three. Listen. First of all, answer is all the three. அது இருக்கட்டும். நீங்க ஏதாவது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் படிச்சீங்கன்னா இந்தியா மெம்பரா அப்படின்னு தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. புரியுதா? ஏன்னா மோஸ்ட்லி கொஸ்டின் இந்தியா மெம்பராங்கிறதா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே இந்தியா அந்த ஆர்கனைசேஷன்ல மெம்பரா இல்லையா அதுதான் கேட்பாங்க. புரியுதா நான் சொல்றது? அது நீங்க எந்த ஆர்கனைசேஷன் எடுத்தாலும் அதுல இந்தியா மெம்பரா, அசோசியேட் மெம்பரா, ஃபவுண்டிங் மெம்பரா இதெல்லாமே பார்த்துக்கோங்க. புரியுதா நான் சொல்றது? ஃபைன். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிங்கனாவே நம்ம கண்ட்ரிலேருந்து யாராவது போய் மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க மெம்பரா நம்ம மெம்பரா இல்லையான்ட்டு. இது எல்லாமே ரீசெண்டாக நடந்த மீட்டிங்ஸை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரியுதா? உங்களுக்கு யூபிஎஸ்சி பேப்பரில் வர கொஸ்டின் எதுவுமே ரேண்டமாக வராது. ரீசெண்டாக ஏதாவது நடந்திருந்தா தான் வரும். ஓகே, அதுவுமே நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்க்குறீங்க. சும்மா மீட்டிங் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு, நம்மளோட பிரசிடென்ட் இங்க போயிருக்காரு, இல்லைன்னா நம்மளோட கண்ட்ரியோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எங்கேயாவது போய் மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. புரியுதா? ஃபைன். 17th கொஸ்டின் பாருங்க. அதுல 5th ஸ்டேட்மெண்ட் எடுங்க. 17th 5th ஸ்டேட்மெண்ட், வியட்நாம் e-service region has sector the most productive in the Indo-Pacific அப்படின்னு கொடுத்துருக்காங்க. e-service regionல இண்டோ பசிபிக்ல மோஸ்ட் ப்ரொடக்டிவ் வியட்நாம்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா இண்டோ பசிபிக்ல இருக்கமா இல்லையா? எஸ், இண்டோ பசிபிக் ரீஜன் தானே. இந்தியன் ஓஷன்ல தான் இந்தியா இருக்கு. பேர்லயே இண்டோ இருக்கு. நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இண்டோ பசிபிக் ரீஜனா இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன் இந்த ஏரியால இருக்கிற பீப்புள். சரியா?
இண்டோ பசிபிக் ரீஜன்லயே இ சர்வீஸ் செக்டார்ல இவங்க தான் பெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்மலாம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பீப்புள் இன் திஸ். ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் தப்பு, பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். தே ஆர் த பெஸ்ட், ஹேஸ் த மோஸ்ட் ப்ரொடக்டிவ். அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். தே ஆர் த பெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே மோஸ்ட் ப்ரொடக்டிவ் அவங்க தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் நாங்கள்லாம் இல்லையான்னு உங்களுக்கு அங்கே தோணணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் இதுக்கு இண்டோ பசிபிக்ல இந்தியா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும். இண்டோன்னு பேர்லயே இருக்கு, இல்ல மேம் அப்படின்னு ஃபாஸ்டா சொல்றீங்க. இதெல்லாம் நியாயமே கிடையாது. இண்டோ பசிபிக்னா இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன் ரீஜன்ல இருக்கிற கண்ட்ரீஸ். புரியுதா? ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிடுங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வியட்நாம் இஸ் லெட் பை அ மல்டி பார்ட்டி. லிசன். First statement, Vietnam has been one of the fastest growing economies in the world in recent year. இது general statement இல்லையா? Has been one of the fastest growing economies ன்னு கொடுத்துருக்காங்க. Is the only fastest growing economy ன்னு கொடுக்கல. So general statements நான் என்ன சொன்னேன்? Mostly they are right. First statement is right. Second statement பாருங்க, it is led by a multi-party political system கொடுத்துருக்காங்களா? மல்டி-பார்ட்டி பொலிட்டிக்கல் சிஸ்டம். வியட்நாம்ல கம்யூனிஸ்ட் இது நடந்துட்டு இருக்கு. புரியுதா? So you should know about countries and what kind of government runs there. வியட்நாம்ல வந்து ஒரே ஒரு பார்ட்டி மட்டும் தான் ரூல் பண்றாங்க. மிலிட்டரி கண்ட்ரோல்ல இருக்காங்க அவங்க. புரியுதா நான் சொல்றது? So இது வந்து you should know. Yes? புரியுதா? They are under military regime. கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும் தான் அங்க ரூல் பண்றாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் வியட்நாம் அண்ட் பீப்புள்ஸ் ஆர்மி, இவங்க ரெண்டு பேர் தான் ரூல் பண்றாங்க. புரியுதா? ஃபைன். ஸோ செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் இஸ் ராங். ஆன்சர் இஸ் 1, 3 and 4. 18th கொஸ்டின் பாருங்க. அது ஸ்ட்ரெயிட்டான கொஸ்டின். இதுலலாம் எலிமினேஷன் கேட்கவே கூடாது. இந்தியாவில் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? ஆர்பிஐ. நெக்ஸ்ட் கொஸ்டின். நான்-ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிசிக்கல் அசெட்ஸ். அதுதான். அதாவது பிசிக்கலா ஒரு அசெட் இருக்கும். இதுவுமே எகைன் ஐம் டெல்லிங் யூ, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதை சொன்னாங்க. ஏன்னா திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் கிரிப்டோ கரன்சி மாதிரி. இதுலயுமே பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி அலோ பண்ண மாட்டேன், அலோ பண்ணலாம், டாக்ஸபிள், அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. அதில் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருக்கிற இந்த நான்-ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸும் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணது. புரியுதா? எக்கானமியில் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது என்ன சின்ன ஸ்பீச் தான், ரொம்ப நேரம்லாம் இல்லை. நீங்கள் எங்கேயாவது யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 15 minutes வீடியோ தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. someone would compile it. நம்மளோட இன்ஸ்டியூட்லேயே we'll have discussions on budget. அதை மட்டும் கேட்டு போயிட்டீங்கன்னா 2 question 3 question நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். எக்கானமிலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. புரியுதா? எக்கனாமிக் சர்வேங்கிறது போன வருஷம் நாங்கள் என்ன பண்ணோங்கிறது எக்கனாமிக் சர்வே. பட்ஜெட்டுங்கிறது அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பட்ஜெட். இது 2 தவிர எக்கனாமியில் என்ன கேட்க முடியும்? கரெக்டா? ஸோ ரொம்ப குழம்பிக்காம இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டை நல்லா படிச்சுட்டு ஒரே ஒரு பேசிக்கு ஒரு ஸ்டிக் டு 1 book 1 notes படிச்சிங்கன்னா எக்கானமி ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இதில் வந்து தப்பு. Traded or exchanged at equivalency and therefore used as a medium for commercial transaction. அது ஒரு ஃபிசிக்கல் அசெட் இருக்குன்னா அந்த ஃபிசிக்கல் அசெட்டுக்கு ஈக்குவலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? பிசிக்கல் அசெட் இருக்கு, அந்த பிசிக்கல் அசெட்டோட வேல்யூ அதிகமா இருக்குமா, இல்ல அதை ரெப்ரசென்ட் பண்ற பேப்பரோட வேல்யூ அதிகமா இருக்குமா? புரியுதா நான் சொல்றது? இங்க கீவேர்ட் என்னன்னா ஈக்விவேலன்சி. புரியுதா எல்லாருக்கும்? ஒரு பிசிக்கல் அசெட், என்கிட்ட ஒரு வீடு இருக்கு, அந்த வீடுக்கு என்கிட்ட ஒரு பாண்ட் இருக்கு. புரியுதா? அந்த வீட்டுக்கு வேல்யூ அதிகமா, பாண்டுக்கு வேல்யூ அதிகமா? நான் கேட்கறது புரியுதா? என்கிட்ட ஒரு வீடு இருக்கு, ஒரு பாண்ட் இருக்கு, அந்த வீட்டோட பேப்பர் இருக்கு. இது ரெண்டுல எதுக்கு வேல்யூ அதிகம்? வீட்டுக்கு தான் வேல்யூ அதிகம். பாண்டு தொலைஞ்சதுன்னா திரும்ப நான் போய் அப்ளை பண்ணி பாண்ட் வாங்கிக்கலாம். புரியுதா? அந்த பாண்டுக்கு வேலையா வீட்டுக்கு வேலையா? வீடு தான். புரியலையா நான் கேட்கறது உங்களுக்கு? wait listen listen. See everybody listen. I have a physical asset அப்படின்னா physical asset is always the most valuable one.
நான் வீட்டை தொலைச்சிட்டு பாண்டை வச்சுட்டு இந்த பாண்டு தாங்கன்னு சொல்ல முடியுமா? வீடுக்கு தான் வேல்யூ அதிகம். பிசிக்கல் அசெட் ஹாஸ் த மோஸ்ட் வேல்யூ. புரியுதா? இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நான் ஃபஞ்சிபிள் டோக்கனும் பிசிக்கல் அசெட்டும் ஒரே வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் இஸ் அ ரெப்ரசன்டேஷன். அவ்வளோதான். புரியுதா? அந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு இதுல. You understand what I'm telling you? Always the real asset is costlier or valuable than the representation. Democracyல யார் பவர்ஃபுல்? நம்ம தானே பவர்ஃபுல். நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் பவர்ஃபுல். We are powerful. புரியுதா? ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். எப்போவுமே ஒன்று இன்னொன்று ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா the ஒரிஜினல் திங் வில் பி வேல்யூபிள் than the ரெப்ரசென்டிங் திங். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ஈக்குவேலண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஒரே வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் நாட் பாசிபிள். புரியுதா? ஃபைன். 20th question. சரி, அதில் ஒன்று தான் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? லேபர் பியூரோ. அதில் ஒரே ஒரு வார்த்தை தான் ஒர்க்கர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க்கர்ஸ்னா என்ன? லேபர். அவ்வளோதான். லேபர் பியூரோ. அதுதான் ஆன்சர் இதில். எஸ். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபாஸ்ட்டாக போகலாம். 21st question. In India, what is the role of coal controller organization கொடுத்துருக்காங்க. See, you read all the statements. இந்த last statementல பாருங்க. It ensures that coal mining companies deliver the coal to the end users in prescribed time. அது பண்ண முடியுமா ஒரு ஆர்கனைசேஷன்? வாங்குறவங்களுக்குலாம் கரெக்டான டைம்ல போய் இவங்க டெலிவர் பண்றாங்களான்னு ஒரு ஆர்கனைசேஷன் பார்க்க முடியுமா? நான் கேட்கறது புரியுதா? ஆர்பிஐ வந்து உட்காந்துக்கிட்டு நான் இப்போ லோன் அப்ளை பண்றேன், எனக்கு லோன் டைமுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ செக் பண்ணிட்டு இருப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. தே ரெகுலேட் பட் தே டோன்ட் செக். எண்ட் யூசருக்கு கரெக்டான டைமுக்கு போதும்னு அவங்க செக் பண்ண மாட்டாங்க. பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். புரியுதா நான் சொல்றது? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா ஃபேக்ட் இருக்கு. அதில் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் எண்டு யூசர் வரைக்கும் போய் செக் பண்ண முடியுமா? ஒரு ஹெட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க, ரெகுலேட்டிங் ஆர்கனைசேஷன் இருக்காங்க, அவங்க எண்ட் யூசர் அளவுக்கு போய் செக் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நீ கரெக்ட் டைமுக்கு கொடுன்னு ரூல்ஸ் போட முடியும். கரெக்டா? அதே மாதிரி அந்த கொடுக்கல அப்படின்னா யூ கேன் கிவ் அ கம்ப்ளைண்ட். பட் அவங்க என்ஷூர் பண்ணணும், போய் செக் பண்ணணும், டைமுக்கு கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்க்கணும் அப்படிங்கிறது தட்ஸ் அ நாட் ரைட் ஸ்டேட்மெண்ட். புரியுதா? எஸ், இட்ஸ் அ மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இட் monitors progress of development, captive coal or lignite blocks. It hears any objection to the government's notification relating to acquisition of coal bearing areas. It ensures that coal mining companies deliver the coal to the end users. இருக்கு இல்லையா? That's not possible. End user deliver பண்றது அவங்களோட ஒர்க்கு கிடையாது. புரியா? ஃபைன். 2021. Answer is A. 1, 2, 3. Fourth statement is wrong. அவ்வளவுதான். Fine. Listen. Next. First question. 2021 போலாம். First listen. எல்லாரும் listen பண்ணுங்க. The first questionல questionலாம் படிக்க வேணாம். Listen. questionலாம் படிக்காதீங்க. First and second statement is more or less similar or not. ரெண்டுமே என்னது? பேங்க் காசை தனியா எடுத்து வச்சிடணும். அதானே? Am I right or not? First statement and second statement are right. Can any question have two correct statements? You understand what I'm telling you? When you see two similar options, it means both options are wrong. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? No question can have two correct answers. When you see two similar options, both options are wrong. Cash reserve ratio na enna? SLR na enna? ரெண்டுமே பேங்க் கொஞ்சம் மணி எடுத்து தனியா வச்சிடணும். எதுக்காக? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக. ஒரு வேலை ஒரு பேங்க் ரன் ஆகுது அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக தனியா எடுத்து வச்சிடணும். அதுதானே? So when there are two statements which are very similar in the options, both statements are wrong. இப்போ ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கா? Yes, you have increase in banking habit, increase in population of country. புரியுதா? ரெண்டு தான் இருக்கு. ஆன்சர் வந்து increase in banking habit.
அதுக்கு மணி மல்டிப்ளையர் இஸ் 1/r. அது தெரியணும். புரியுதா? 1/r is the answer. So the answer is banking habit. Money multiplier na enna na listen. Money multiplier na enna அப்படினா ஒரே மணி it is going on beyond கிரியேட் பண்ணிட்டே இருக்குது. இப்போ நான் போய் டெபாசிட் பண்ணுவேன், அதை எடுத்து ஒருத்தவங்களுக்கு லோன் தருவாங்க. தட் இஸ் மணி மல்டிப்ளையர். புரியுதா? அது எப்போ அதிகமாகும்னா நான் போய் பேங்க்ல கொடுத்தாதான் அதிகமாகும். புரியுதா நான் சொல்றது? ஐ ஷுட் கிவ் இட் டு த பேங்க். அப்போ பேங்க்குக்கு போகிற ஹேபிட் எனக்கு இம்ப்ரூவ் ஆனாதான் மணி மல்டிப்ளையர் இம்ப்ரூவ் ஆகும். இட் இஸ் அ கான்செப்ட். ஃபைன். ஸோ இதில் ஐ ஹெல்ப் யூ எலிமினேட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். மற்ற 2 ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணணும்னா யூ ஷுட் நோ வாட் இஸ் மணி மல்டிப்ளையர். ஃபார்முலா இஸ் 1/r. புரியுதா? 1/r. ஆறுங்கிறது இந்த ரிசர்வ் மணி. ஓகே ஃபைன். செகண்ட் கொஸ்டின், டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எப்பெல்லாம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்? எஸ், ஃபைன். சி எல்லார்ட்டையுமே விடுங்க. லாஸ்ட் 5th ஒன் என்ன? ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் கம்மியாகுமா அதிகமாகுமா? கம்மியாகும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் எப்போ வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ 5th ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லையா? தப்பு. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சா இன்ஃப்ளேஷன் விழுந்துரும், கம்மியாயிடும். தட் இஸ் வாட் இஸ் ரைட். சி லிசன் 1 minute. தயவு செஞ்சு இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட்ல தப்பு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அவமானமா போயிடும். சரியா? இது ரொம்ப பேசிக்கான விஷயம். இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா ஆர்பிஐ முக்கியமா பண்ற விஷயம் ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இவ்வளவுதான். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லா ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆயிரும். நீங்க லோன் வாங்கினாலும் சரி, நீங்க லோன் கொடுத்தாலும் சரி, எல்லா ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆயிரும். அதுதான் இந்த ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு அர்த்தம். புரியுதா? அப்படி ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா வெளியே சர்க்குலேட் ஆயிட்டு இருக்க மணி எல்லாமே பேங்க் கிட்ட போயிடும். பேங்க் கிட்ட இருந்து ஆர்பிஐ வாங்கிக்குவாங்க. புரியுதா? இன்ஃப்ளேஷன் வரும், ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ண நினைக்கும், ரெப்போ ரேட்டையும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணா எல்லா லோன், நீங்க லோன் கொடுத்தாலும் நீங்க லோன் வாங்கினாலும் யாரு எங்க கடன் கொடுத்தாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா நான் சொல்ற கான்செப்ட்? புரியுதா? யாரு எங்க கடன் கொடுத்தாலும் வாங்கினாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஹை. அது ஆர்பிஐ பேங்க் கிட்ட வாங்கினாலும் சரி, பேங்க் ஆர்பிஐ கிட்ட வாங்கினாலும் சரி, இல்லைன்னா நம்ம பேங்க் கிட்ட வாங்கினாலும் சரி, எங்க எல்லா இடத்துலயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி ஹை. That you should think, that you should have it in your mind. அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹை பண்ணிட்டாங்கன்னா இன்ஃப்ளேஷன் will start falling down. Why? People will not have money in the hand. கையில கடன் வாங்கி செலவு பண்றதுக்கு காசு இருக்காது. எல்லாரும் அப்பதான் அமைதியா உட்காந்துருப்பாங்க. ஏன்னா கடன் வாங்கினா இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாதுன்னு அமைதியா உட்காந்துருப்பாங்க. கையில காசு இல்லைன்னா யாரும் செலவு பண்ணலன்னா டிமாண்டே இருக்காது. புரியுதா? 5th ஸ்டேட்மெண்ட், அந்த 5th ஒன் பார்த்தீங்கன்னாவே இட் இஸ் ராங். அவ்வளோதான். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் விழுகும். இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடுச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிடுவாங்க. இவ்வளோதான். இது ரெண்டையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது உங்கள் பிரச்சனை. But interest rate, whatever interest rate is, it will rise when there is an inflation. RBI will increase the interest rate. அது ரெப்போ ரேட்டுனாலும் சரி, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுனாலும் சரி, பேங்க் கிட்ட இருந்து வாங்குற எந்த லோன் ரேட்டுனாலும் the interest rate will be high. புரியுதா? This is what you should remember in your mind. Do you all understand what I am telling you? அப்போ inflation அதிகமாயிருச்சு அப்படின்னா what is the solution? Rise the interest rate. புரியுதா? இங்க சொல்யூஷனே கொண்டு வந்து ரீசனா கொடுத்துருக்காங்க. அப்போ இது கரெக்டா? Not correct. So 5th statement is wrong. 5th statement wrong ன்னு நீங்க சொன்னீங்கனாவே you will get the answer 1, 2 and 4. A is the answer. புரியுதா? Next. Third one. So third one நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, RBI ஒரு இது சொன்னேன், பேங்க்னா மட்டும்தான் RBI வருவாங்கன்னு சொன்னேன். Yes or no? So இதுல third statement படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க.
அப்ப அங்க யார் வருவாங்க? செபி வருவாங்க. புரியுதா? Central Depository Limited is jointly promoted by SEBI and Bombay Stock Exchange, not RBI and Bombay Stock Exchange. Bank regulations தான் RBI வருவாங்க. புரியுதா? So இந்த statement is third one is wrong. Fine. So second statement இருக்குல்ல, இதுல வந்து you can eliminate two statements. You will have one only, one and two only. ரெண்டு statement இருக்கும். The negotiated dealing system ordering matching is a government security trading platform of the Reserve Bank of India அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, Reserve Bank of India, this is a fact, this you should know. There is no other way. இங்கே elimination technique யூஸ் ஆகாது. 50-50 நீங்க போயிடலாம். இன்னும் இந்த 50% வந்து you should take a risk or you should know. புரியுதா? Fine. Fourth one, water. Yes, answer is 1 and 2. Next is fourth question. Listen. இப்போ கோவிட் வந்துச்சுல்ல, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்க? அவங்க என்ன மேம் பண்ணாங்க? சும்மா பேசிட்டே இருந்தாங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கோவிட் டைம்ல என்ன பண்ணாங்க? வேக்சின் கண்டுபிடிக்க அப்ரூவ் பண்ணாங்க. ஓகே, வேற? எஸ், புரியல. டிஸ்கஸ். யா, லிசன். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஒர்க் என்னன்னா, தே அட்வைஸ், புரியுதா? தே இஷ்யூ ரிப்போர்ட்ஸ் and then they guide people to do something. புரியுதா? இங்க क्वेश्चनல வந்து வாட்டர் கிரெடிட்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் a credit? லோன். கிரெடிட்னா என்ன? லோன். கரெக்ட்டா? so I am going to credit card னா என்ன? how do credit card work? it is a loan. credit cardங்கிறது ஒண்ணும் இல்ல, லோன், அவ்வளவுதான். புரியுதா? நான் இப்ப காசை வாங்கிட்டு நான் அப்புறம் திருப்பி பே பண்றேன்னா அது என்னது? அது லோனு. கிரெடிட்ங்கிறது ஃபேன்சி நேம், அவ்வளவுதான். கிரெடிட் கார்டுல நீங்க என்ன பண்றீங்க? யூ டோன்ட் ஹேவ் தட் மணி இன் யுவர் அக்கௌண்ட், யூ ஆர் யூசிங் இட், லேட்டர் ஆன் யூ வில் பே இட். கரெக்டா? அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் இன்ட்ரெஸ்ட். அந்த டைம் ஃப்ரேமுக்கு மேல போய் பே பண்ணா யூ ஷுட் பே அன் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அது லோன். கிரெடிட் இஸ் நத்திங் பட் அ லோன். புரியுதா? சி, லிசன். அதாவது என்னன்னா, இன் ஜெனரல் கிரெடிட் டெபிட் அதை பத்தி நான் சொல்லலை. இந்த மாதிரி வாட்டர் கிரெடிட் இல்லைன்னா வந்து சம் நேம் வித் கிரெடிட் அப்படின்னு வந்துச்சுன்னா இட்ஸ் அ லோன்னு அர்த்தம். புரியுதா? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் லோன் தருவாங்களா? they don't give. நான் தான் சொன்னேன் இல்லையா, they advise, they guide, they give some instructions. அதுவுமே it is everything is related to health diseases related அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. புரியுதா? வாட்டர் இஸ் a sanitation concept. புரியுதா நான் சொல்றது? ஸோ நான் ஏன் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனோட அபவுட்டஸ் படிக்க சொல்லணும் இப்போ புரியுதா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சாவே யூ கேன் ஆன்சர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்க என்ன ஆர்கனைசேஷன்னா உங்களுக்கு தெரியலன்னா கூட இது உண்மையாலுமே யார் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. பட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பண்ண மாட்டாங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். World Bank generally they give loans, that's true, that's a different concept. But World Health Organization they don't give loans. அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா you can answer this 1 and 3 only is the answer. Second statement you can eliminate. புரியுதா நான் சொல்றது? Do you understand what I am telling you? You should know that World Health Organization do not do these kind of loan giving things. அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா, they give you ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க, இல்லை ஒரு டிசீஸ் இருக்கு, பேண்டமிக் இருக்கு, இது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க. பாலிசிஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கவர்மெண்ட்ஸ்க்கு. தட் இஸ் வாட் தே டூ. தே ஆர் லைக் அன் ஐபிசிசி ஆஃப் ஹெல்த். இந்த கிளைமேட் சேஞ்ச்ல எப்படி ஐபிசிசியோ அந்த மாதிரி ஹெல்த்துக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். புரியுதா? நெக்ஸ்ட் fifth question also we saw, I think இந்த டெஸ்ட்ல நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, lender of last resort. Next question, sixth one. See, Constitution of India பேர் இருக்கா? Listen everyone, question paperல
கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் ஆயிருக்கு, கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டியூஷன் டிஃபைன் பண்ணிருக்கு, அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றது? கான்ஸ்டியூஷன்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா டெலிபரேட்டா கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு செக் தெரியுதா இல்லையான்னு செக் பண்றாங்கன்னு அர்த்தம். புரியுதா? திஸ் இஸ் ஒன் திங். ஒன் மோர் திங், the question is about RBI. Yes or no? You understand what I'm asking? Question is about RBI. பாலிட்டில நீங்க RBI படிச்சிருக்கீங்களா? பாலிட்டி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல. இன் ஜெனரல் டெஸ்ட் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்கல்ல. பாலிட்டில RBI பத்தி நீங்க படிக்க மாட்டீங்க, ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்ல அது இல்ல. புரியுதா? RBI was formed even before constitution was formed. 1934லயே RBI ஃபார்ம் பண்ணிட்டாங்க. புரியுதா? You don't panic now. இது நீங்க பாலிட்டி கிளாஸ் அட்டெண்ட் பண்றப்பவே தெரியும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம இந்த டாபிக் கீழே அதை படிச்சிருக்கோமா இல்லையான்னு யோசிச்சாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதா? லிசன். புரியல. ஆர்பிஐயோட பாலிசிஸ்க்கு அப்பீல் பண்ணலாமான்னு கேக்குறீங்களா? கோர்ட்ல போய் கேட்கலாமான்னு கேக்குறீங்களா? அது பாலிசியை பொறுத்து மாறும். மணி ரிலேட்டடா they have autonomy to take decision. மணி வந்து சர்க்குலேஷன்ல ஸ்டாப் பண்ணலாமா வேண்டாமா, மணி ரிமூவ் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஆர்பிஐ கேன் டிசைட். புரியுதா? ஃபைன். ஓகே ஃபைன். சி புரியுதா நான் சொல்றது? லிசன் லிசன் லிசன். முடியல, கசகசன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. why are you doing this? I don't understand. Do you have any doubts? ஏதாவது டவுட் இருக்கா? Do you understand what I am telling you about constitution? Yes. Yes. Fifth one answer. Two only. Fifth one. Lender of last resort அப்படிங்கிறது பேங்க்குக்கு மட்டும்தான். கவர்மெண்ட் கிடையாது. கவர்மெண்ட் ஃபர்ஸ்டே கூட ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குவாங்க. பட் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குறாங்கன்னா அந்த பேங்க் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். வேற வழியே இல்லாம தான் பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட போவாங்க. புரியுதா? அப்படி ஆர்பிஐ கிட்ட போற நிலைமை வந்துச்சு அப்படின்னா the bank is in a very very bad state. அதனால தான் lender of last resort. கடைசியா பேங்க் ஆர்பிஐ கிட்ட போவாங்க பேங்க்ஸ். புரியுதா? ஃபைன். So sixth questionல certain provision in Constitution of India give the central government the right to issue directions to the RBI in the public interest ன்னு கொடுத்திருக்காங்கல்ல. கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கு RBI பத்தி அப்படின்னா அது தப்பு. ஏன்னா RBI was formed in 1934. Constitution in 1950 it came into effect. புரியுதா? So கான்ஸ்டிடியூஷன்ல RBI பத்தி மென்ஷன்லாம் எதுவும் கிடையாது. Fine. So second statement is wrong. 1 and 3 only. Seventh statement. Seventh question பாருங்க. Listen. Seventh question பாருங்க. All casual workers are entitled for employment provident fund coverage. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? It's a wrong statement. புரியுதா? All casual workers. All casual workersனா unorganized செக்டார்ல இருக்கிற workers. புரியுதா? All casual workers are entitled for employment provident fund coverageங்கிறது wrong statement. புரியுதா? All workers அப்படினாவே there is some conditions. இந்த workers தான் இருக்கணும், அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல அப்ளை பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி there are so many restrictions. So first statement is wrong. அது போட்டாவே you will get the answer. புரியுதா? மோஸ்ட்லி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தா கேர்ஃபுல்லா இருங்க. ஜெனரலைஸ்ட் ஸ்டேட்மெண்டா இருந்தா ஒருவேளை இங்க சம் கேஷுவல் ஒர்க்கர்ஸ் ஆர் என்டைட்டில்ட்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது கரெக்ட். புரியுதா நான் சொல்றது? if they are giving you some casual workers then it is right because it's a general statement. கொஞ்சம் workers வந்து entitled-னா correct, but எல்லாருமே entitled அப்படின்னா it is wrong. புரியுதா? fine. yes. புரியல. பட் இங்க எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. புரியுதா? அடல் பென்ஷன் யோஜனால கூட ஆல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது இல்ல, அதுலயுமே யூ ஹேவ் ஏஜ் லிமிட், யூ ஹேவ் டு அப்ளை ஃபார் இட், அந்த மாதிரி நிறைய இருக்கு. புரியுதா? ஸோ வாட் தேர் ஆஸ்கிங் யூ இஸ்
entitled. What is the meaning of entitled? Entitled na they have the right to. அவங்க claim பண்ணலாம், நீ எனக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்னு கேட்கலாம். புரியுதா? So இந்த மாதிரி all casual workers are entitled to employment provident fund coverage na it is wrong. So first statement eliminate பண்ணீங்கன்னா you will get the answer. Fine. Second statement, all casual workers are entitled for regular working hours and overtime payment. That is something very normal. புரியுதா? யாரா இருந்தாலும் ரெகுலர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுக்கணும், ஓவர் டைம் வேலை செஞ்சா காசு கொடுக்கணும். அது கொடுக்கலன்னா நீங்க கோர்ட்டுக்கு போகலாம். ஆனா எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல கொடுக்கலன்னு சொல்லிட்டு யூ காண்ட் ஆஸ்க். There are certain rules. அவங்க அப்ளை பண்ணணும், ஆர் அவங்க இந்த செக்டர்ஸ்ல எல்லாம் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னொன்று மெயினா அவங்க எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த கிக் ஒர்க்கர்ஸ்ல இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா கம்பெனில ரெஜிஸ்டரே பண்ண மாட்டாங்க. இப்போ டெலிவரிஸ்லாம் பண்றாங்கல்ல, தேர் கால்ட் அஸ் கிக் ஒர்க்கர்ஸ். புரியுதா? கம்பெனி ரெஜிஸ்ட்ரியில அவங்க பேரே இருக்காது. அப்ப அவங்க எம்ப்ளாயி இல்லைன்னு கணக்கு. புரியுதா? அவங்களுக்கு எப்படி ப்ராவிடென்ட் ஃபண்ட் போகும்? You understand what I'm telling you? So casual worker-ஆ இருந்தாலும் இல்லைனாலும் there are certain limitation. சிம்பிளா சொல்லணும்னா entitled அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு, that is an extreme statement அப்படின்னாவே எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? So that is the main thing here. Next is eighth one. இதுல இந்த most likely ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? most likely அதுதான் கீவேர்டு. 8th கொஸ்டின்ல மோஸ்ட் லைக்லின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ ட்ராப் வேர்ட். புரியுதா? மோஸ்ட் லைக்லின்னு யூஸ் பண்றாங்கன்னா ட்ராப் வேர்ட். மோஸ்ட் லைக்லின்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னு அர்த்தம். புரியுதா? நான் என்ன சொல்றேன்ட்டு. ஸோ இதில் இந்த எக்கனாமிக் ரெசெஷன் டைம்ல என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு டாக்ஸ், இந்த ரிடக்ஷன் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நடக்கும், அண்ட் தென் அதர் திங்ஸ் ஆல்சோ வில் ஹேப்பன். பட் மோஸ்ட் லைக்லி டு ஹேப்பன் என்ன அப்படின்னா ரைஸ் இன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, ரைஸ் இன் எக்ஸ்பெண்டிச்சர் தான் ரெசெஷன் இருந்துச்சுனாவே ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா வாட் இஸ் அ ரெசெஷன்? கண்டினியூஸ் ஃபால் ஆஃப் எக்கானமி வந்து கண்டினியூஸா டவுன்ல போயிட்டு இருக்கு. ஜிடிபி நம்ம கிட்ட growth-ஏ இல்ல, ரைஸே ஆகல அப்படின்னா தான் யூ கால் இட் அ ரெசெஷன். அப்ப என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்ல? என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னா காசை கொடுத்து கவர்மெண்ட்டை செலவு பண்ண சொல்லும். கவர்மெண்ட்ல எதுல செலவு பண்ணுவாங்க? ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரோட் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப அதுல வேலைக்கு ஆள் வைப்பாங்களா? அதுல சில கம்பெனிஸ் ப்ராஜெக்ட் எடுப்பாங்களா? புரிதல் என்ன சொல்றேன்ட்டு. அப்ப என்ன ஆகும்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும், எல்லார் கைக்கும் காசு போகும், எக்கானமி வில் grow again. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பேசிக்கான விஷயம். எக்கனாமிக் ரெசெஷன் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்ற விஷயம் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அது மூலமா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க, எல்லார் கையிலுக்கும் சம்பளம் போகும். சம்பளம் போச்சுன்னா அகெயின் எவ்ரிபடி வில் ஸ்டார்ட் ஸ்பெண்டிங், எக்கானமி வில் grow. புரியுதா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபைன். நெக்ஸ்ட். ஸோ த மோஸ்ட் லைக்லிங்கிறது ட்ராப் வேர்ட். ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். ஏன் அப்படின்னா எஸ் எக்கனாமிக் பூமா இருக்கிறப்போ ஆப்போசிட்டா பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமா போகுது, கண்ட்ரோல் பண்ண முடியாம போகுதுங்கிறப்ப பண்ணுவாங்க. புரியுதா? ஃபைன். See listen, இந்த மாதிரி மோஸ்ட் லைக்லிங்கிற வேர்ட் வந்துச்சு அப்படின்னா you should see what will happen first and then answer. ஏன்னா நிறைய விஷயம் நடக்கும், ஆனா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், கண்டிப்பா எது நடக்கும் அப்படின்னு தான் நீங்க ஆன்சர் கேட்குறாங்க. புரியுதா? அதுல போயிட்டு நீங்க நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து ஆன்சர் எழுதிட்டு இது கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்க கூடாது. For sure what will happen, that is the meaning of most likely. It's a trap word. புரியுதா? நிறைய பேர் அதை பார்க்க மாட்டாங்க. Fine. Next. Listen. Other things remain unchanged. 9 question per. Listen. Shall we continue? Yes, sir. Do I have your permission? என்னவா பேசுறீங்க? Listen. Other things remain unchanged. Market demand for a good might increase if. இதான் question. அதாவது எதுவுமே சேஞ்ச் ஆகல, ஒரு கூடோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சிம்பிளா என்ன கேட்குறாங்கன்னா
ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 1 and 4. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் இட் சப்ஸ்டியூட் இன்க்ரீசஸ். சப்ஸ்டியூட்னா என்ன? அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு, அதோட விலை அதிகமாகிடுச்சுன்னா they'll come to this. So next is the price falls. ஏதாவது டிஸ்கவுண்ட் அப்படி இருந்தாலும் they'll come. So it is easy. What is a complement? நீங்க சொல்றது சப்ஸ்டியூட். டீக்கு பதிலா காஃபிங்கிறது சப்ஸ்டியூட். காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னா எஸ் ஃப்ரீயா இல்ல, வெயிட் இதை வாங்கினா இதை கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு இருக்கும்ல, அதுதான் காம்ப்ளிமெண்ட். இப்போ ஸ்டெபிலைசர் வாங்குறோம்ல, அது காம்ப்ளிமெண்ட். ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஸ்டெபிலைசர் வாங்கணும், அது காம்ப்ளிமெண்ட். சப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன? அப்படி சப்ஸ்டியூட் அப்படின்னா என்னன்னா காஃபி இல்லைன்னா டீ, கொக்கோ கோலா இல்லைன்னா பெப்சி, அது சப்ஸ்டிடியூட். புரியுதா? Do you understand? Fine, next. Urban cooperative banks. What is the answer for this? Banks யார் ரெகுலேட் பண்ணுவாங்கன்னு சொன்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? Do you understand? Next question. Indian government bond yields are influenced by which of the following? What is the answer for this? All the three. Answer is all the three. சரியா? So என்னன்னா government bond yields எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். அந்த இன்ஃப்ளேஷன் இல்லை, எதெல்லாம் இன்ஃப்ளேஷன் பண்ண முடியும்? இன்ஃப்ளேஷனே ஸ்ட்ரைட்டாக ஒன்று கொடுத்துட்டாங்க. தேர்ட் ஒன் இஸ் ஆப்வியஸ்லி ரைட். ஸோ தேர்ட் ஒன் இருக்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான். 3 only, 1 and 2 and 3 only. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ஷன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டாலர்ல சேஞ்ச் வந்தா நம்ம பாண்ட்ல சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா ஆகும். புரியுதா? நெக்ஸ்ட் இஸ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆப்வியஸ்லி வாட் இஸ் தட்? இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் தானே. ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுவாங்க? இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ரைட். 12th one, what is the answer? இதுமே கொஸ்டின் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். I think you saw this in the test. Yes or no? டெஸ்ட்ல பார்த்தீங்கல்ல? So answer is 1, 2 and 3. 1, 2 and 3. நான் ரெசிடென்ஷியல் எக்ஸ்டர்னல் டெபாசிட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கா? எக்ஸ்டர்னல்னா என்ன? வாட் இஸ் த வேர்ட் எக்ஸ்டர்னல் இன் எக்கானமி? ஃபாரின். எக்ஸ்டர்னல் டெபாசிட்னா ஃபாரின்ல அவங்க டெபாசிட் பண்றாங்கன்னு அர்த்தம். த வேர்ட் எக்ஸ்டர்னல் மீன்ஸ் ஃபாரின். எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ்னா ஃபாரின்ல எங்கேயாவது நீங்க கடன் வாங்குறீங்கன்னு அர்த்தம். கமர்ஷியல்னா பிரைவேட் பார்ட்டி யாராவது கடன் வாங்குறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ எக்ஸ்டர்னல்னாவே ஃபாரின். எக்ஸ்டர்னல் டெபாசிட்னா ஃபாரின்ல டெபாசிட் பண்றது. அமெரிக்கால இருக்கிற ஒருத்தர் ஹீஸ் அ நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் சிட்டிசன் ஹூ ஸ்டேயிங் இன் அமெரிக்கா இஸ் earning some money and depositing it in the foreign bank. அது இந்தியாவுக்குள்ளேயே வரல. அப்போ அது இன்வெஸ்ட்மெண்ட்டா என்னன்னு கூட எனக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இந்தியாவுக்குள்ளேயே வரல அப்படின்னா அது எப்படி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல வரும்? புரியுதா நான் சொல்றது? The word external itself is enough here to answer. External na foreign. See, I am telling you all these keywords. Side எங்கயா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Are you all noting it down? புரியுதா? external na foreign. External நீங்க எங்கயாவது எக்கானமில பாத்தீங்கன்னா it means foreign. Foreign deposit அது வந்து உள்ள வருமா? இந்தியாவுக்குள்ளே வராது. So it is not foreign direct investment. புரியுதா நான் சொல்றது? Fine. Next. So answer is 1, 2 and 3. 13th one பாருங்க. This also you must have seen in the question, but still I am repeating. இங்க keyword என்னன்னா necessarily தான் trap word. புரியுதா? இங்க trap word என்னன்னா necessarily அப்படின்னா என்னன்னா கண்டிப்பா நடக்கும். The meaning that if you are seeing any statement as necessarily, it means that it will definitely happen. புரியுது நான் சொல்றது? நெசசரிலிங்கிற வேர்ட் பாக்குறீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். இதுல என்ன விஷயம்னா இதுல அந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல,
devaluation பண்ணா என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. improves the competitiveness of the domestic exports in foreign markets, increase the foreign value of domestic currency, improves the trade balance. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் ஈஸியா எலிமினேட் பண்ணிடுவீங்க. புரியுதா? ஏன்னா devaluation பண்ணா டொமஸ்டிக் கரன்சியோட வேல்யூ குறையும். that is what is devaluation. பட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? devaluation எதுக்கு பண்ணுவாங்க ஜெனரலா? எஸ், எக்ஸ்போர்ட், அதாவது எக்ஸ்போர்ட் இல்ல, எக்ஸ்போர்ட் நடக்கல அப்படின்னா எக்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொடுக்குற இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டிஸ்கவுண்ட் மாதிரி. இப்போ ஒரு ப்ராடக்ட் 10 ரூபாய்க்கு வைப்பாங்க மார்க்கெட்ல, சேல் ஆகலன்னொன்னே அடிச்சுட்டு நவ் ஒன்லி 8 rupeesன்னு போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த 10 அடிச்சுட்டு 8ன்னு போடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த டிவால்யூவேஷன். நம்மளோட கரன்சியோட வேல்யூவை நம்மளே கம்மி பண்ணிக்குவோம். அந்த மாதிரி கம்மி பண்றப்ப என்ன ஆகும்னா வேர்ல்டு லெவல்ல நம்மளோட ப்ராடக்ட் விலையும் குறையும். அப்ப நிறைய பேர் வாங்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. பட் அது கண்டிப்பா நடக்கணும்னு இல்லை. இந்த நெசசரிலி நீங்க ஏன் நான் ட்ராப் வேர்ட் சொல்றேன்னா, we want that to happen but we don't know if that will happen or not. அந்த நெசசரிலிங்கிறது அங்க ட்ராப் வேர்ட். அந்த நெசசரிலிய பார்க்காம நிறைய பேர் good that they did not give you 1 and 3. சப்போஸ் if they are giving you 1 and 3 னா நிறைய பேர் 1 and 3 போடுவாங்க. பிகாஸ் டிவால்யூவேஷனே இதுக்காக தான் சொல்லி தான் நம்ம படிப்போம். கரெக்டா? பட் அது கன்ஃபார்மா நடக்கணுமா அப்படின்னா there are other factors also. குவாலிட்டி நல்லா இருக்கணும், அண்ட் தென் டிமாண்ட் இருக்கணும் அந்த இடத்துல. அதெல்லாம் பண்ணி விலையை குறைச்சா இட் வில் ஹேப்பன். ஸோ ஆன்சர் ஹியர் இஸ் 1 only. புரியுதா? இங்க வந்து 2 நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் 14th one. Creation of black money in India is the main cause. Why? அப்படின்னு கேக்குறாங்க. What is the answer? Yes. Loss of revenue to the state exchequer due to tax evasion. இது straight ஒன்னா. black money என்ன? டாக்ஸ் கட்ட மாட்டோம். black money என்னன்னா we don't show accounts. Why we don't show account? We don't want to pay tax. அதனால தானே அக்கௌண்ட் காமிக்கிறது இல்ல. So we are evading tax. அந்த ஆப்ஷன் எதுல இருக்கு? ஒன்ல தான் இருக்கு. புரியுதா? Fine. Next. Which one of the following is likely to be one of the most inflationary in its effects? Most inflationary. Listen. எல்லாருமே லிசன் பண்ணுங்க. இதுல என்னன்னா 4 விஷயம் கொடுத்துருக்காங்களா? repayment of public debt, borrowing from the public to finance a budget deficit, borrowing from the banks to finance a budget deficit, creation of new money to finance a budget deficit. இது 4மே என்ன பண்ணும்னா இன்ஃப்ளேஷன் தான் கொண்டு வரும். Do you all understand what I am telling you? All the 4 will bring in inflation. But question என்ன கேட்டிருக்காங்க? most inflationary ன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரின்றது இதுல லாஸ்ட் ஆப்ஷன் தான். தனியா புதுசா மணியே ஏன் ஆர்பிஐ வந்து இது ஒரு கொஸ்டின் இருக்கு தெரியுமா? நம்ம பிரிண்ட் பண்றதே கவர்மெண்ட் தானே, அப்ப எல்லாரும் புவரா இருக்காங்கல்ல, ஏன் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேருக்கு வந்திருக்கும். கரெக்டா? அப்படி பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஸ்கை ராக்கெட் ஆயிடும். அந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய கண்ட்ரிலாம் பார்த்துருக்கீங்கன்னா தே வெய் மணி டு கெட் சம் ப்ராடக்ட். அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கூட இருக்கும். தராசில் காசை வச்சு தே பர்ச்சேஸ் திங்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் ஆகி மணியோட வேல்யூ அதில் இருக்காது. ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னாவே அவங்க லட்சக்கணக்கில் கொடுக்கணும். அது எப்போ நடக்கும்னா நியூ மணி பிரிண்ட் பண்ணால் நடக்கும். புரியுதா? அதனால தான் பேங்க் எப்போவுமே நியூ மணி பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சர்டன் ரிசர்வ் எடுத்து தனியாக வச்சுட்டு தான் மணி பிரிண்ட் பண்ணுவாங்க. புரியுதா? இந்த அளவுக்கு கோல்டு இல்லைன்னா ஃபாரின் கரன்சி அந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுட்டு தான் they print new money. Because they just replace the value. They are not creating any new money there. That is the reason. புரியுதா? இங்க ட்ராப் என்னன்னா மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி இன் இட்ஸ் எஃபெக்ட்ஸ். அதுதான் ட்ராப். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை படிச்சுட்டு கரெக்ட்னு நிறைய பேர் போட்டவங்க இருக்காங்க. புரியுதா நான் சொல்றது? பிகாஸ் அதுவும் இன்ஃப்ளேஷன். இந்த 4மே இன்ஃப்ளேஷன் காஸ் பண்ணும். But here the trap word is most inflationary. That is a trap word here. புரியுதா நான் சொல்றது? ஒரு கொஸ்டின் இருக்குன்னா 2-3 தடவை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஃபைன்.
Next, 2020. See, you're all following or not what I'm telling you. புரியுதா நான் சொல்றது? I'm telling you certain generalization. இது எதுக்காக அப்படின்னா இந்த கிளாஸோட மறந்துட்டு போறது கிடையாது. புரியுதா நான் சொல்றது? இப்போ நான் சொல்ற விஷயம் எல்லாம் it is not to just forget here and leave. I'll tell you what happen if you follow what I'm telling you. You will save so much time. First of all, notes எடுக்கிறப்போ நான் சொன்ன எக்ஸப்ஷன்ஸை நோட்ஸ் எடுங்க. எல்லாத்தையும் நோட்ஸில் எழுதாதீங்க. நான் நோட்ஸ் எழுதுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பிபிடி போட்டு கிளாஸ் எடுத்தா பிபிடியில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து நோட்டில் எழுதிட்டு இருப்பாங்க. தட் இஸ் நாட் நோட்ஸ். ஸோ வென் யூ டேக் நோட்ஸ் யூ ஷுட் டேக் ஒன்லி த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதுவும் இந்த எக்ஸப்ஷன்ஸு, கம்பேரிசன்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான வேர்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்திருக்கோம், வர்ஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரியான வேர்ட்ஸு, இல்லைனா ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதெல்லாம் தான் அவங்க நோட்ஸில் நீங்கள் எடுக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? இந்த மாதிரி ஆர்பிஐ, இந்த செபி கொஸ்டின்லாம் நான் சொன்னல, பேங்க்னாவே ஆர்பிஐ தான் அப்படின்ட்டு, அதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு டைம் நிறைய எக்ஸாம் ஹாலில் சேவ் ஆகும். புரியுதா நான் சொல்கிறது? அதே மாதிரி ட்ராப் வேர்டு ரொம்ப முக்கியமாக பாருங்க. இப்போ மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரின்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே இன்ஃப்ளேஷன் தான் ஜென்ரேட் பண்ணும். இதில் என்ன பியூட்டினா, இந்த டெஸ்ட்டை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எழுதிட்டு வந்துட்டு நீங்கள் கீ செக் பண்ணீங்கன்னா எந்த இன்ஸ்டியூட்டுக்குமே எல்லா இன்ஸ்டியூட்டும் இந்த 4 ஆப்ஷனில் ஒவ்வொரு ஆப்ஷன் தருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியாது நிறைய பேருக்கு. யூபிஎஸ்சி வந்து அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா they know where we will commit mistakes. அதனால தான் இந்த ஜென்ரலைசேஷன், ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்னா கொஞ்சம் யோசிங்க. கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் ஆயிருக்குன்னா யூ ஷுட் செக் ட்வைஸ். நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா there is a high chance that statement is wrong. அந்த மாதிரி விஷயம் நான் சொல்கிறது எதுக்காகனா, அந்த எக்ஸாம் ஹாலில் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ட்ரை டு சேவ் மோர் டைம். இங்கே பண்ணுறது எல்லாமே டைம் சேவிங்காக தான். புரியுதா? ஸோ வென் யூ ஆர் எலிமினேட்டிங் 2 ஆப்ஷன்ஸ் 50-50 வந்துட்டீங்க அப்படின்னாவே there is a high possibility that question will go right. புரியுதா? ஒரு ஆப்ஷன் கூட எலிமினேட் பண்ண முடியல அப்படின்னா தான் அந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது. ஐ ஒன்ட் டெல் யூ டு டேக் இந்த ஃப்ளூக்கு, இந்த இங்கி பிங்கி பாக்கிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. புரியுதா? சம் கொஸ்டின்ஸ் இட் வில் கோ ராங், இட்ஸ் ஓகே. பட் அதுக்காக ரொம்பவும் ஃப்ளூக்கில் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை. தேர் ஷுட் பி அ பேஸ் ஃபார் வாட் எவர் யூ ஆர் டூயிங். பேங்கிங்னா ஆர்பிஐ தான். இது வந்து செபி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட், செக்யூரிட்டிஸ், இதெல்லாம் செபியோட வேலை. ஸோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், அதுதான் அவங்க பண்ணுவாங்க. புரியுதா? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நான் ஏன் சொன்னேன்னா they don't give money, their work is different. அது உங்களுக்கு படிக்கிறப்ப தெரியணும். So what you should do is whenever you are reading some current affairs, ஜென்ரலாக கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தீங்கன்னா நிறைய படிக்கிறது அப்படிலாம் பண்ணாதீங்க. Don't waste time. Just read their unique function and then அவங்க ஸ்டாச்சுட்டரியா, நான் ஸ்டாச்சுட்டரியா, கான்ஸ்டியூஷன்லான்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா சில இடத்துல you should know the act also. There is no other way. You should know the act also. அதை எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? Next, going into 2020, we'll finish this fast. So இனிமேல் வர கொஸ்டின்ஸ் எல்லாம் you try to solve it first. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னேன்ல, we solve how many years of questions? 3 years we have solved. So what I want you to do is you try solving hereafter. புரியுதா? So first question, what might be the answer? It leaves unchanged. சரியா? அக்ரிகேட் மணினா என்னன்னா ஓவரால் எக்கானமியில் எவ்வளோ மணி இருக்கு அவ்வளோதான் அக்ரிகேட் மணி. ஓவரால் எக்கானமியில் அவங்க வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு கேட்கல. Do you understand? இங்க keyword is aggregate money supply. Do you understand what I'm telling you? நீங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 lakh cash நீங்க உங்களோட டிமாண்ட் டெபாசிட் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு கேட்கல, அக்ரிகேட் மணி சப்ளைல எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஓவரால் எக்கானமில அந்த 1000 எங்க இருக்கு? அந்த எக்கானமிக்குள்ளேயே தான் இருக்கு, எதுவுமே மாறல. புரியுதா? So the answer is leave it unchanged. அதுதான் ஆன்சர். அக்ரிகேட் ஓவரால் எக்கானமியில் உங்கள் பேங்க்ல மணி இருந்தாலும் உங்கள் கையில் மணி இருந்தாலும் கணக்கு ஒன்று தான். புரியுதா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன? Expansionist monetary policy, which of the following would it not do? Yes. Expansionist என்ன?
increase money supply. Expansionist na RBI wants to give money outside. They want to expand the economy. They want the economy to grow. அப்ப people கையில காசு இருக்கணும்னு RBI நினைப்பாங்க. புரியுதா? So what is the answer now? Tell me. Answer is 2. நான் என்ன சொன்னேன், மணியை people கையில கொடுத்துருவாங்க. புரியுதா? How they will do that அப்படின்னா cut and optimize the statutory liquidity ratio. What is SLR? பேங்க் ஒரு சில அமௌண்ட் அவங்களே வச்சிருக்கணும், அதை தாண்டி தான் கடன் கொடுக்கணும். கரெக்டா? கட் அண்ட் ஆப்டிமைஸ் எஸ்எல்ஆர்னா அந்த எஸ்எல்ஆரை கம்மி பண்ணிடுவாங்க. அப்படின்னு என்ன ஆகும்னா பேங்க்கு நிறைய கடன் கொடுக்கலாம். they can start giving more loan because SLR கம்மி ஆயிடுச்சு. இப்போ அவங்க இவ்வளோ மணி வச்சிருக்கணுங்கிறது குறைச்சிட்டாங்க. என்கிட்ட 1000 கோடி இருக்கு, SLR வந்து 500 crores வச்சிருக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. திடீர்னு RBI என்ன சொல்றாங்கன்னா நீ 500 வச்சிருக்க வேண்டாம், நீ 300 வச்சிருந்தா போதும் அப்படின்னா அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க, அந்த 200 கோடியும் கடன் கொடுத்துருவாங்க. புரியுதா? தட் இஸ் SLR. The CRR marginal standing facility rate is also similar, very similar to that. புரியுதா? இந்த CRR, SLR, அப்புறம் இந்த MS, the marginal standing facility rate, MCLR, இது எல்லாமே என்ன அப்படின்னா பேங்க் எவ்வளோ காசை வச்சிருக்கணும், எவ்வளோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். புரியுதா? ஸோ when there is a term increase அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜென்ரலைஸ் பண்ணுறேன். listen to me. கொஞ்சம் இன்க்ரீஸ், இந்த எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது, சிஆர்ஆர் இன்க்ரீஸ் ஆகுது, எஸ்எல்ஆர் இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் தென் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மணி ஃப்ளோ வில் ரெடியூஸ். இப்படியாவது தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் வேஸ்ட் டைம் தேர். வென் எவ்ரி திங் இஸ் இன்க்ரீசிங், ரெப்போ ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட், எஸ்எல்ஆர், சிஆர்ஆர் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மணி ஃப்ளோ இஸ் ரெடியூசிங் இன் த மார்க்கெட் to control the inflation. இதெல்லாம் ரெடியூஸ் பண்றாங்க அப்படின்னா RBI wants to give the money outside so that the economy will grow. புரியுதா? So the answer is 2 only. See third questionல first statement பாருங்க. See இது என்ன அப்படின்னா இது ஒரு சின்ன லாஜிக் தான். It's a very small logic. Scheduled commercial banks, rural banks, regional rural banks இதை விட டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் தான் நிறைய லோன் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. அது பாசிபிளா? புரியுதா நான் கேட்கறது? அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பக்கம் ஸ்கெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸும் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸும் இருக்கு, ஒரு பக்கம் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு. இந்த ரெண்டுல யாரு நிறைய லோன் கொடுத்துருப்பாங்க? ஆப்வியஸ்லி ஸ்கெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்கும் ரீஜனல் ரூரல் பேங்க்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து அவ்வளோ நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. இட் வில் பி வெரி லெஸ். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி ராங். அது புரியுதா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டெல்லிங் யூ? அவங்க ஸ்கெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் ரூரல் பேங்க்ஸை சேர்த்தே அதை விட டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க் தான் அதிகமாக லோன் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஏன் அப்படின்னா ஆப்வியஸ்லி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பேங்க்ஸே டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் சேர்த்துனா அது ரொம்ப கம்மியா இருக்கும். பேங்கே கம்மியா இருக்கிறப்ப லோன் எப்படி அந்த அளவுக்கு கொடுக்க முடியும்? You understand what I am telling you? So first statement is wrong. Second is one of the most important function of DCCB is to provide fund to the primary agricultural credit society. That is right. Adha hierarchy actually. That is like or factual statement. Here you should not use any technique or something. It's a basic fact. Seriya? So second 2 only is the answer. Thank you. Thank you.